So fund flow statement. அதாவது இந்த கரண்ட் அசெட்ஸ் அண்ட் கரண்ட் லைபிலிட்டிஸ் இருக்கு இல்லையா, அதை ஃபண்டுன்னு சொல்லுவோம். that will be called fund. Other than that will be considered as non-fund. If there is any movement from here to here, then it is called applications of fund. அங்கேருந்து இங்கே வந்துச்சுன்னா அது sources of funds. For example, நீங்கள் assets விற்றீங்கன்னா you will get the cash. Assets வாங்கினாக்கா cash வெளியே போகுது. Then that will be called as sources and applications of fund. Very simple. Okay. இதில் ஏற்படுற சேஞ்சஸ் இருக்கு இல்லையா, நான் கரண்ட் அசெட்ஸ், அதில் ஏற்படுற சேஞ்சஸ் வந்து அதே மாதிரி நான் கரண்ட் லைபிலிட்டிஸில் ஏற்படுற சேஞ்சஸ் இதெல்லாமே சோர்சஸ் ஆர் அப்ளிகேஷன்ஸில் நமக்கு வந்துடும். சோர்சஸ் ஆர் அப்ளிகேஷன்ஸ். கிளியர்? எக்ஸப்ட் ரிசர்வ்ஸ். இதில் எந்த சேஞ்ச் வந்தாலும் சரி. ஃபார் எக்ஸாம்பிள் நான் கரண்ட் அசெட்ஸ், இது ஃபர்ஸ்ட் பார்ட். இது அதிகமாச்சுன்னா அப்ளிகேஷன், குறைஞ்சதுன்னா சோர்சஸ். ஸோ நம்பர் 1, சேல் ஆஃப் நான் கரண்ட் அசெட்ஸ் டிக்ரீசஸ், ஸோ சோர்சஸ். பர்ச்சேஸ் ஆஃப் நான் கரண்ட் அசெட்ஸ், அதுக்கு பணம் வேணும், அப்ளிகேஷன்ஸ். அதே மாதிரி நான் கரண்ட் லைபிலிட்டிஸில் வரக்கூடிய இந்த விஷயங்கள், அதர் தென் த ரிசோர்ஸ், this block, இது இன்க்ரீஸ் ஆச்சுன்னா சோர்சஸ், டிக்ரீஸ் ஆச்சுன்னா அப்ளிகேஷன். எப்போ இன்க்ரீஸ் ஆகும்? இஷ்யூ ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ், இஷ்யூ ஆஃப் டிபென்ச்சர்ஸ் ஆர் பாரோயிங்ஸ் ஆர் ஷேர்ஸ், ஈக்விட்டி ஷேர்ஸ். ஸோ செகண்ட் பார்ட், இஷ்யூ ஆஃப் டிபென்ச்சர், இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் அண்ட் பாரோயிங்ஸ். இதே ரிவர்ஸில் ரிடம்ஷன் ஆஃப் டிபென்ச்சர்ஸ், ரிடம்ஷன் ஆஃப் ஷேர்ஸ், ரீபேமெண்ட் ஆஃப் பாரோயிங்ஸ். தட்ஸ் த செகண்ட் செட். ஆக்சுவலாக நம்ம கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டில் இதை கேஷ் ஃப்ரம் இன்வெஸ்டிங்னு படிச்சிருப்பீங்க. இந்த பிளாக்கை கேஷ் ஃப்ரம் ஃபினான்சிங் படிச்சிருப்பீங்க. டிட்டோ அப்படியே வந்துடும். கரண்ட் அசெட்ஸ் அண்ட் கரண்ட் லைபிலிட்டிஸோடைய டிஃப்ரென்சஸ் நம்ம எடுக்கலாம். ஆரம்பத்தில் கரண்ட் லைபிலிட்டிஸ் 100, கரண்ட் அசெட்ஸ் 200 அப்படின்னா வாட் இஸ் ஒர்க்கிங் கேபிட்டல்? 100 rupees. இது ப்ரீவியஸ் இயர். கரண்ட் இயரில் 100 வந்து 150 மாறி போச்சு அப்படின்னா ஒர்க்கிங் கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ யூ நீட் டு புட் மோர் ஃபண்ட் ஃபார் த ஒர்க்கிங் கேபிட்டல். அப்போ இது வந்து என்னது? அப்ளிகேஷன். ஓகே, பிஸ்னஸ் என்டிட்டி கான்செப்ட், யூ அண்ட் பிஸ்னஸ். when the business requires working capital 150 in the current year compared to 100 rupees in the previous year, this business requires 150 rupees excess, so you need to put the money. அப்போ இது வந்து என்னது? அப்ளிகேஷன்ஸ். அதுவே 100லேருந்து 75 குறைஞ்சிருச்சுன்னா ஒர்க்கிங் கேபிட்டல் டிக்ரீஸ் ஆகுது. அப்போ அங்கேருந்து ரிலீஸ் ஆகிடும் உங்களுக்கு சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட். ஸோ டிக்ரீஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல் இஸ் சோர்ஸ், இன்க்ரீஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல் அப்ளிகேஷன். இது தேர்ட் பார்ட். புக்கில் 4th போட்டிருக்கிறேன். இந்த ரிசர்வ்ஸில் ஏற்படுற சேஞ்சஸ் வந்து உங்களுக்கு அந்த ஃபண்ட்ஸ் ஃப்ரம் ஆப்ரேஷன் ஆர் லாஸ்ட் இன் ஆப்ரேஷன், ஃபண்ட்ஸ் ஃபார் ஆப்ரேஷன் ஆர் ஃபண்ட்ஸ் லாஸ்ட் ஃபார் ஆப்ரேஷன்ஸ். இந்த பிஸ்னஸ் பண்ணதாலும் உங்களுக்கு 100 ரூபாய் கிடைக்குது அப்படின்னு சொன்னாக்கா ஃபண்ட்ஸ் ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ். நெட் ப்ராஃபிட் வேறு ஒன்றும் கிடையாது. நெட் ப்ராஃபிட்டில் ஃபண்ட் எவ்வளோ பிஸ்னஸ்லேருந்து வந்தது. இது வந்து தேர்ட் பிளாக். ஃபண்ட்ஸ் ஃப்ரம் ஆப்ரேஷன். வந்திருந்தால் ஃபண்ட்ஸ் ஃப்ரம் ஆப்ரேஷன், யூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஃபண்ட்ஸ் லாஸ்ட் இன் ஆப்ரேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த 3 and 4 ரெண்டுமே இருக்கு இல்லையா, இந்த 3 and 4 இது 2 தான் கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன். கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸில் நம்ம என்ன பண்ணுவோம்? நெட் ப்ராஃபிட் ஃபார் த பீரியட் ப்ளஸ் ஆர் மைனஸ் நான் கேஷ் அண்ட் நான் ஆப்ரேட்டிங்
expenses as well as non-cash and non-operating income. இதெல்லாம் ப்ளஸ் ஆர் மைனஸ் பண்ணுவீங்க இல்லையா? ஃபர்ஸ்ட் பார்ட் பண்ணி முடிச்சிட்டிங்க. அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் இன் கரண்ட் அசெட்ஸ் அண்ட் கரண்ட் லைபிலிட்டிஸ் பண்ணுவீங்க இல்லையா? கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டில் கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ்க்கு இந்த பார்ட் நம்ம தனியாக ஒர்க் அவுட் பண்ணோம். அதுதான் சேஞ்சஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல். இந்த பார்ட் தனியாக போடணும், அது பேர் ஃபண்ட்ஸ் ஃப்ரம் ஆப்ரேஷன். ஸோ ஃபண்ட்ஸ் ஃப்ரம் ஆப்ரேஷனும் ஒர்க்கிங் கேபிட்டலோட சேஞ்சஸும் இஸ் நத்திங் பட் ஃபண்ட்ஸ் ஃப்ரம் ஆப்ரேஷன், சாரி கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ். ஸோ கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் ஸ்ட்ராங்காக இருந்தால் இது ஒன்றும் கிடையாது. கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டில் உங்களுக்கு கேஷ் ஃப்ரம் இன்வெஸ்டிங், ஃபினான்சிங் இங்கே வந்து சோர்ஸஸ் அண்ட் அப்ளிகேஷனில் வந்துடும். அதே மாதிரி கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸை ரெண்டு பார்ட்டாக பிரிக்கிறீங்க. ஒன்று ஃபண்ட்ஸ் ஃப்ரம் ஆப்ரேஷன், அனதர் ஒன் இஸ் சேஞ்சஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல். அஃப்கோர்ஸ் டிவிடெண்ட் ரிசீவ்ட் அண்ட் பெய்டு வந்து இதிலே அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதான். தேர் வில் நாட் பி மச் காம்ப்ளிகேஷன்ஸ். ஃபிஃப்த் ஒன் அப்போ இதில் படித்த மாதிரியே வரும். ஓகே, ரிசீவ் பண்ணியிருந்தால் அது சோர்ஸஸ், பே பண்ணியிருந்தால் அப்ளிகேஷன்ஸ். ரொம்ப ரேர். இது வந்து நீங்கள் என்ன பண்ணீங்களோ அதே மெத்தடில் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு எக்ஸ்ட்ரா ஒர்க் இதில் இருக்குது. இந்த ஒர்க்கிங் கேபிட்டல் இருக்குது இல்லையா? இந்த ஒர்க்கிங் கேபிட்டல் பொறுத்த வரைக்கும் டேரெக்டாக கரண்ட் அசெட்ஸும் கரண்ட் லைபிலிட்டிஸும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து ஒர்க்கிங் கேபிட்டல் போன வருஷத்தோட கம்பேர் பண்ணால் இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் இருக்குது. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, இட் கம்ப்ரைசஸ் வேரியஸ் கரண்ட் அசெட்ஸ் அண்ட் கரண்ட் லைபிலிட்டிஸ். I need to know what is the impact in the working capital for each and every component of the current assets and current liabilities. Debtorsனால working capital ஓட impact என்ன, creditorsனால என்ன, stockனால என்ன அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக போடணும். அதை வந்து நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி போடுறோம். that is called statement of changes in working capital. Okay, so see here, we supposed to prepare in the fourth one. இது funds from operation, funds lost in operation கண்டுபிடிக்கிறதுக்கு adjusted profit and loss calculate பண்ணுறோம். இந்த adjusted profit and loss ஒன்றும் கிடையாது. என்னது நம்ம போடுவோம் இல்லையா? கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன் கண்டுபிடிக்கும் போது நெட் ப்ராஃபிட் ஃபார் த பீரியட் ப்ளஸ் வாட் என்ன பண்ணுவீங்க? நான் கேஷ் எக்ஸ்பென்சஸ், நான் கேஷ் நான் ஆப்ரேட்டிங் expenses இது ரெண்டும் ப்ளஸ் பண்ணும். மைனஸ் வாட்? நான் கேஷ் இன்கம் அண்ட் நான் ஆப்ரேட்டிங் இன்கம். இஸ் தட் ஓகே? நெட் ப்ராஃபிட் நமக்கு எங்கே இருக்கும்? ஓகே, நெட் ப்ராஃபிட் எங்கிட்ட இருக்கும்? இதெல்லாம் எந்த சைடில் இருக்கும்? P&L account debit side. அதுதான் இந்த செட். நான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ், நான் கேஷ் எக்ஸ்பென்சஸ் வித் ப்ராஃபிட் லாஸ் இஸ் ஆடட் டு அரைவ் வாட்? ஃபண்ட்ஸ் ஃப்ரம் ஆப்ரேஷன். அதுலேருந்து நம்ம என்ன லெஸ் பண்ணோம்? நான் ஆப்ரேட்டிங் இன்கம், நான் கேஷ் இன்கம். இது ரெண்டையும் நம்ம மைனஸ் பண்ணிடணும். ஆப்போசிட் சைடில் இருக்குது. த சி பாயிண்ட் இஸ் த பேலன்சிங் ஃபிகர். சி வந்து பேலன்சிங் ஃபிகர். இஸ் தட் ஓகே? ஸோ உங்களுடைய கரண்ட் இயர் ப்ராஃபிட் இல்லைன்னா ஓப்பனிங்கில் 100 ரூபா, க்ளோசிங்கில் ப்ராஃபிட் 200 ரூபா இருக்குன்னா கரண்ட் இயர் ப்ராஃபிட் 100 ரூபான்னு சொல்லிட்டு இங்கே மட்டும் போடலாம். அல்லது ஓப்பனிங் 100 ரூபா போட்டுட்டு க்ளோசிங் 200 ரூபா இங்கே போட்டுக்கலாம். அப்போ இந்த கரண்ட் இயர் ப்ராஃபிட்டோட என்னென்ன ஆட் ஆகுதுன்னா நான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் அதே சைடில் தானே இருக்குது, ஆட் ஆகுது. நான் கேஷ் எக்ஸ்பென்சஸ் ரெண்டும் ஆட் ஆகுது. எதில் மைனஸ் ஆகும்? நான் ஆப்ரேட்டிங் இன்கமும் நான் கேஷ் எக்ஸ்பென்சஸும் மைனஸ் ஆகிடும். The ultimate value உங்களுக்கு பாசிட்டிவ் வந்துச்சுன்னா அது பேர் ஃபண்ட்ஸ் ஃப்ரம் ஆப்ரேஷன், இல்லைனா ஃபண்ட்ஸ் யூஸ்ட் ஃபார் ஆப்ரேஷன். வெரி சிம்பிள். இதை நீங்கள் இந்த மாதிரியே கூட போடலாம். இது வந்து வெர்டிக்கல் ஃபார்மேட். யூ கேன் ஃபாலோ த சேம் வே ஹவு யூ ப்ரிப்பேர் ஃபார் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். அதே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஒர்க்கிங் கேபிட்டல் அந்த கரண்ட் அசெட்ஸ் அண்ட் கரண்ட் லைபிலிட்டிஸ்க்கு அப்புறம் நம்ம கரண்ட் அசெட்ஸ் கரண்ட் லைபிலிட்டிஸ் போடுவோம் இல்லையா? ப்ளஸ் ஆர் மைனஸ். அது வந்து என்ன பண்ணிடுறோம்? தனியாக ஸ்கெடியூல் ஆஃப் சேஞ்சஸ் இன் காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஒர்க்கிங் கேபிட்டல் ஒவ்வொரு ஐட்டமும். ஓகே, ஸோ கரண்ட் அசெட்ஸ் கரண்ட் லைபிலிட்டிஸ். ப்ரீவியஸ் இயரில் கரண்ட் அசெட்ஸ் 100 இருந்துச்சு, இந்த வருஷம் 150 ரூபா இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா திஸ் மே பி ஸ்டாக் போன வருஷத்தோட கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் 50 ரூபா அதிகமாக இருக்குன்னா தட் வில் பி அ ரீசன் ஃபார் த இன்க்ரீஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல். கரண்ட் லைபிலிட்டிஸில் கிரெடிட்டாஸ் இருக்குன்னு வச்சுங்க. போன வருஷம் 50 ரூபா இருந்துச்சு, இந்த வருஷம் 60 ரூபா இருக்குது. கிரெடிட்டாஸ் வந்து 50லேருந்து 60 இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னாக்கா நான் பணம் போட வேண்டாம், கடன் எனக்கு கொடுத்துருக்குறாங்க. அப்போ ஒர்க்கிங் கேபிட்டல் டிக்ரீஸ் ஆகிருக்கும். அசெட்ஸ்லாம் வரும்போது இன்க்ரீஸ் ஆகும்போது ஒர்க்கிங் கேபிட்டல் அதிகமாக இருக்கும். லைபிலிட்டிஸ் வரும்போது லைபிலிட்டிஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா ஒர்க்கிங் கேபிட்டல் ரெடியூஸ் ஆகிருந்திருக்கும்.
ரிவர்ஸில். அப்போ 50லேருந்து 60னா 10 rupees. அப்போ working capital is nothing but 100 plus 50, 150 previous year, 100 minus 50, 50 will be the value here, working capital of the previous year. Current year 150 minus 60, 90. அப்போ the difference between these two, இதை tally பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, previous year கட்டிலும் 40 rupees அதிகமாகிடுச்சு. ஸோ 40 rupees அதிகமாக இருக்குல்ல, அது பேர் இன்க்ரீஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல். அதையே இதை டேலி பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த சைடில் எவ்வளோ இருக்கு, 50, இந்த சைடில் 10 இருக்குது, 40 rupees will be the increase in working capital. ரெண்டு சேமாக தான் இருக்கும், இன்க்ரீஸும் இருக்கலாம் டிக்ரீஸும் இருக்கலாம். ஆனால் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது ஒவ்வொரு காம்பனண்ட்னால என்ன சேஞ்சஸ் வருது அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு பேசிக் இல்லஸ்ட்ரேஷன் பார்த்துட்டோம்னா உங்களுக்கு கிளாரிட்டி வந்துடும். லெட் மீ நவ் கிவ் த ஃபார்மேட் ஃபுல்லி. ஸோ நீங்கள் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் போடும்போது எப்படி நம்ம எல்லா அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம் ஃபார் ஃபைண்டிங் த மிஸ்ஸிங் டேட்டா, அதே மாதிரி தான் இங்கேயும் நம்ம எல்லாத்தையும் ஓப்பன் பண்ண வேண்டியது இருக்கும். லெட்ஸ் சி. என்ன மாதிரி ஃபார்மேட் இருக்குன்னு சொல்லிடுறேன். ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் எப்படி போடலான்னா வெர்டிக்கலாகவும் போடலாம், நோ இஷ்யூஸ். ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் இல்லைனா இந்த மாதிரி டி ஃபார்மேட்டில் போடலாம். வெர்டிக்கல்னா சோர்ஸஸ்லாம் ஃபர்ஸ்ட் டாப் எழுதுங்க, அப்ளிகேஷன்ஸ் அப்புறமேட்டு எழுதலாம், அப்படி கூட எழுதலாம். சோர்சஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ். அதுக்கு பிறகு என்ன வேணும், ஸ்கெடியூல் ஆஃப் சேஞ்சஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல். ஓகே, அதில் கரண்ட் அசெட்ஸ், ப்ரீவியஸ் இயர் இன்ஃபர்மேஷன், current year information compared to the previous year, is there any increase or decrease. அதுக்கப்புறம் it is better to open all the assets and liabilities account. அதில் வேணும்னா நீங்கள் என்ன போட்டுக்கலாம், P&L adjustment account போடலாம். அது என்ன சார் வேணும்னா போடலான்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னாக்க, அப்படி இல்லைன்னா வெர்டிக்கல் ஃபார்மேட்டில் போடலாம். நெட் ப்ராஃபிட் ஃபார் த கரண்ட் பீரியட் ப்ளஸ் வாட், all the debit items, non-cash, non-operating expenses minus non-cash, non-operating income, plus or minus பண்ணி வெர்டிக்கல் ஃபார்மேட்டில் போடலாம். இதை நீங்கள் டேலி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபண்ட்ஸ் ஃப்ரம் ஆப்ரேஷன் கிடைக்கும். அதுக்கப்புறம் வேரியஸ் அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிவிடுங்க. இதெல்லாம் ஆஸ் யூஷுவல். இப்போ நான் ஃபீட் பண்ணிட்டே வரேன் பாருங்கள். உங்களுடைய பேலன்ஸ் ஷீட்டில் இருக்கக்கூடிய அசெட்ஸில் அசெட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது அப்ளிகேஷன்ஸ், இன்க்ரீஸ் இன் அசெட். என்ன அசெட், நான் கரண்ட் அசெட்ஸ். அதே நான் கரண்ட் அசெட்ஸ் டிக்ரீஸ் ஆச்சுன்னா அது சோர்சஸ். வேறு என்ன சோர்சஸ் வரும், உங்களுக்கு நான் கரண்ட் அசெட்ஸ் வந்துருச்சு, நான் கரண்ட் லைபிலிட்டிஸில் வரும்போது இன்க்ரீஸ் இன் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல், ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் அண்ட் லாங் டேர்ம் டெட் இன்க்ளூடிங் டிபென்ச்சர்ஸ். இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பணம் வந்திருக்கும். டிக்ரீஸ் வரும்போது ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல், ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் ரெடம்ஷன், லாங் டேர்ம் டெட் பாரோயிங்ஸ் வந்து ரீபேமெண்ட் பண்ணுறீங்க. இந்த சமயத்தில் நமக்கு குறைஞ்சிருக்கும். ஓகே, ஸோ பேலன்ஸ் ஷீட்டில் இருக்கக்கூடிய நான் கரண்ட் அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் ஆஸ் வெல் அஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ் எல்லாமே நான் போட்டாச்சு. ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் அங்கே போட்டிருக்க மாட்டேன், அது எங்கே வந்துடும், P&L அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்டில் வந்துடும். ஓப்பனிங் ப்ராஃபிட் அண்ட் க்ளோசிங் பேலன்ஸ், அல்லது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸு க்ளோசிங் மட்டும் இங்கே போடலாம், தப்பில்லை. இப்போ கரண்ட் அசெட்ஸ் அண்ட் கரண்ட் லைபிலிட்டிஸில் போடும்போது கரண்ட் அசெட்ஸு அண்டர் தட் வி ஹேவ் ஸ்டாக், டெட்டாஸ், கேஷ். அதே மாதிரி கிரெடிட்டாஸ் அண்ட் பில்ஸ் பேயபிள். Now understand that this is A, this is B. Total of current assets, total of current liabilities. The difference between A and B is the working capital. Check whether there is any change.
அது இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் வரும். ஸ்டாக் 100 ரூபாய் இருந்துச்சு, 120 மாறி போச்சு. அப்போ 20 ரூபாய் எக்ஸ்ட்ரா தேவைப்படுது ஃபார் த ஒர்க்கிங் கேபிட்டல் இந்த கரண்ட் இயர். டெட்டாஸ் 80 இருந்துச்சு, 70 குறைஞ்சிச்சு. டிக்ரீஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல் பீங் 10 rupees. கிரெடிட்டாஸ் அதே மாதிரி 50 இருந்துச்சு, 60 மாறி போச்சு. அப்படின்னா இன்க்ரீஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல், சாரி டிக்ரீஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல். என்ன காரணம்? கிரெடிட்டாஸ் அதிகமாகும் போது நான் ஒன்றும் ஃபண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அப்படின்னா நம்மளுடைய ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்யர்மெண்ட் குறையுது. பில்ஸ் பேயபிள் 40 பட் 30 குறையுது, 45 மாறிடுது. தென் மை ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்யர்மெண்ட் மேபி இன்க்ரீசிங் பை 5. ஓகே, அப்படின்னா இது ஒரு 180 இருக்குது, இது ஒரு 190 இருக்குது, இது 90, இது 105. 180லேருந்து 90 அப்படின்னு சொன்னாக்கா 90 rupees ஒர்க்கிங் கேபிட்டல் இந்த ப்ரீவியஸ் இயர். 190 minus 105, 85 will be the working capital for the current period. Am I right? எதுப்பா? பில்ஸ் பேயபிள் 5 இன்க்ரீஸ்னா டிக்ரீஸில் போடணும். ஓகே ஓகே, அப்போ இது நான் 35 மாற்றிக்கிறேன். ஒரு டிஃப்ரெண்ட் நம்பர் வேணும் எனக்கு. ஓகே, திஸ் மே பி 35. ஓகே, அப்போ டிக்ரீஸ்னா இன்க்ரீஸில் போட்டோம். இது வந்து 95. அப்போ 190 minus 95 எவ்வளோ வருது? 95 இல்லையா? 90 இருந்தது 95 ஆயிடுச்சுன்னா இன்க்ரீஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல் பீயிங் 5. ஒர்க்கிங் கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அப்ளிகேஷன். ஸோ இன்க்ரீஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல் பீயிங் அப்ளிகேஷன், டிக்ரீஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல் பீயிங் சோர்சஸ். இதை ஸ்கெடியூல் ஆஃப் சேஞ்சஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல் போட்டதன் மூலமாக கண்டுபிடிக்கலாம். இதை கிராஸ் வெரிஃபை பண்ணுறதுக்கு இதையும் நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்கலாம். 25 இன்க்ரீஸு, டிக்ரீஸ் வந்து ஒன்லி 20 அப்படின்னா அல்டிமேட்டாக இன்க்ரீஸ் ஆகிறது 5. ரெண்டு சேம் ஆகிடும். ஸோ சார் ஒர்க்கிங் கேபிட்டல் 25 இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ப்ரிடாமினண்ட்டாக ஸ்டாக் ஜாஸ்தி ஆயிடுச்சு சார். சொல்கிறோமா இல்லையா? 20 rupees ஜாஸ்தி ஆயிடுச்சு. அது இல்லாமல் கிரெடிட்டில் சேல்ஸ் பண்ணியிருக்கோம், கிட்டத்தட்ட 10 பேர் 10 ரூபாய் தராமல் இருக்கிறாங்க. ஸோ 10-15 பேர் 30 rupees, சாரி 10 ரூபாய் சீக்கிரம் இருந்துச்சு. 20 rupees இன்க்ரீஸ் ஆனது காரணம் இவங்க தான். அதே மாதிரி 10 ரூபாய் டெட்டாஸ் குறையுது. இதெல்லாம் நீங்கள் டீகோட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஏன் ஸ்டாக் அதிகமாச்சு அப்படிங்கிறதெல்லாம் கேள்வி கேட்கலாம். அதே மாதிரி P&L அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்டில் வரும்போது நான் கேஷ் எக்ஸ்பென்சஸ் லிஸ்ட்டு, நான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் லிஸ்ட், இதெல்லாமே இதோட க்ளோசிங் பேலன்ஸோட ஆட் ஆகிட்டே வரும். அதே மாதிரி நான் கேஷ் இன்கம் அண்ட் நான் ஆப்ரேட்டிங் இன்கம். Okay, so the balancing figure, if you have the money, funds from operation positive இருந்துச்சுன்னா, பாசிட்டிவ்னா funds from operation, பேலன்ஸோட இதெல்லாம் ஆட் ஆகும். இது சப்ட்ராக்ட் பண்ண ஃபண்ட்ஸ் ஃப்ரம் ஆப்ரேஷன். ஆப்போசிட் சைடில் இருந்துச்சுன்னா ஃபண்ட்ஸ் லாஸ்ட் இன் ஆப்ரேஷன். இங்கே கிரெடிட் வந்தால் இங்கே டெபிட்டில் வந்துடும், ஃபண்ட்ஸ் ஃப்ரம் ஆப்ரேஷன். இந்த டெபிட் கிரெடிட்லாம் கிடையாது, பட் லாஜிக்கலாக இந்த மாதிரி யோசிக்கலாம். ஏன்னா புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா சோர்ஸஸ் அப்ளிகேஷன் வெர்டிக்கலாக போட்டுருவாங்க, டாப்பில் சோர்ஸஸும் பாட்டமில் அப்ளிகேஷன்ஸும் போட்டுருவாங்க. அண்ட் P&L அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு பதிலாக நம்ம எப்படி போடுறோம் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டில், அதே மாதிரி வில் ஸ்டார்ட் வித் நெட் ப்ராஃபிட் ஃபார் த பீரியட் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஃபார் ஆல் திஸ் ஐட்டம்ஸ், அது மாதிரி போடுவாங்க. ஓகே, ஃபண்ட்ஸ் லாஸ்ட் இன் ஆப்ரேஷன், இது ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் இருக்கும். ஃபைனலாக டேலி பண்ணால் இது டேலி ஆகிடும். ஸோ அஃப்கோர்ஸ் ஒர்க்கிங் நோட் மாதிரி கன்சர்ன் அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் இருக்கும், நம்ம ஓப்பன் பண்ண வேண்டியது இருக்கும். We'll start with the first illustration. இதில் கொஸ்டின் நம்பர் 3 நம்ம கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்லையும் ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்லையும் பேரலாக ஒர்க் அவுட் பண்ணியிருக்கிறோம். ஐ வில் ஸ்டார்ட் தட் நவ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேர்ட் கொஸ்டின். 1 and 2 வந்து கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் மட்டும் போட்டிருக்கிறேன். தேர்ட் சம் ரெண்டு மெத்தட்லையும் போட்டிருக்கிறேன். ஸோ ஐம் கோயிங் டு ஸ்டார்ட் வித் தி கொஸ்டின் நம்பர் 3. கொஸ்டின் நம்பர் 3 நான் இப்போ ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் ஆங்கிளில் போட போகிறேன். You can join with me solving this.
Now, fund flow statement. Sources, application, then P&L adjustment account, schedule of changes in working capital. Right. So what I am going to do, as usual, start posting the items available. முதல் liability side உள்ளதை போட்டு முடிக்கலாம். We have been given share capital. Share capital increase ஆகுது. We assume this may be issue of share capital. So அப்ப என்ன வரும்? Sources, issue of shares 250. Resources surplus schedule number 1 வரும்போது போட்டுக்கலாம். Non current liabilities இருக்கு. Debentures. Opening balance being 500. Closing balance 400. இந்த assets எல்லாமே நம்ம ஏற்கனவே cash flow statement அப்பயே ஓபன் பண்ணியிருப்போம், அதே தான். And current liabilities வரும்போது எங்க போடணும்? So I have to post here. Right. Current assets and current liabilities. Okay. Under current liabilities, we have trade payables. Schedule number 2 போகணும், அதெல்லாம் இல்லை. நேராக இப்போ என்ன பண்ண போகிறோம்? Proposed dividend. சில சமயம் proposed dividend current liabilities ட்ரீட் பண்ணி இங்கேயே போடலாம், தப்பில்லை. So here opening balance, here opening balance 100 and closing balance 125. And short term provision, so provision for taxation, opening balance 50, closing balance 60. So with that, liability is over. Now non-current assets. Non-current assets, property, plant, equipment, schedule number 3, and long-term investment 150 மாதிரி இருக்கு. So long-term investment, opening balance 100, closing balance 50. Current assets like inventory, stock 300. இப்போ latest year வந்து என்னது? 2020, latest 2021, இதுக்கு முன்னாடி வந்து 2020. So year 2020, 2021, 300, 280. Compared to the previous year, is it increasing or decreasing? சொன்னால் decrease ஆகுது. Trade receivables 400, 420. Compared to the previous year, 20 rupees increase ஆகுது. Cash and cash equivalents, schedule number 4. So with that, balance sheet assets and liabilities recorded except the items given in the schedule. Schedule பார்த்தீங்கன்னா first set. Now GR capital reserve வந்து 10 rupees. Capital reserve 10 rupees. Okay. Opening balance nil. Closing balance மட்டும் இருக்கு. எவ்வளவு இருக்கு? 10. We don't have the opening balance.
GR 250 300 மாறி இருக்கு. அதுக்கு என்ன காரணமா இருக்க முடியும்? Transfer to GR from P&L account. So transfer to GR, the value being 10. Am I right? It may be 50. 250 350. Profit and loss, net profit 30 போடலாம், அல்லது opening 150 closing 180 அப்படின்னு கூட போடலாம். And we have been given trade payables. அதுல trade creditors, the value being 450, 250 decrease ஆயிருக்கு அப்படி சொன்னாக்க settlement பண்ணியிருக்கிறீங்க, working capital requirement அதிகமாக இருக்கும். Bills payable 50, 150 மாறி இருக்கு, 100 rupees increase ஆயிருக்கு அப்படி சொன்னாக்க settlement settlement late பண்ணியிருப்பீங்க, பணம் கையில் இருக்கும், working capital requirement குறைஞ்சிருக்கும். கிளியர்? ஒரு முறை எக்ஸாம்பிள் இந்த ஸ்கெடியூல் ஆஃப் சேஞ்ச் இன் ஒர்க்கிங் கேபிட்டல் மட்டும் கேட்டாங்க, 6 மார்க்ஸோ 8 மார்க்ஸோ. ஓகே, ஃபுல்லாக கூட கேட்கறது இல்லை எக்ஸாம்ஸில் இப்போ ரீசெண்ட் டேஸில். நவ் ஸ்கெடியூல் நம்பர் 3 and 4. Schedule number 3 and 4 லேண்டில் எந்த சேஞ்சஸும் இல்லை. we assume we don't have any purchases or sales. பில்டிங்கில் சேஞ்ச் இருக்கு, மெஷினில் சேஞ்ச் இருக்கு. ஸோ பில்டிங் opening balance 400, closing balance 380. அதுக்கப்புறம் மெஷினரி opening balance 750, closing balance 920. இடம் இல்லை, சின்ன சின்ன எழுதுறேன். கேஷ் அண்ட் கேஷ் அட் பேங்க் வந்து கரண்ட் அசெட்ஸில் வரணும். ஸோ கேஷ் 200, now it is 165. 35 டிக்ரீஸ் ஆயிருக்குன்னா 35 இன்க்ரீஸ் தான் போடும், சாரி டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்யர்மெண்ட் டிக்ரீஸ் ஆயிருக்கு. பேங்க்கு அதே மாதிரி 300, 410 மாறி போச்சு, 110 எக்ஸஸா ரெக்யர்மெண்ட் இருக்கு. ஸோ வித் தட் பேலன்ஸ் ஷீட் ஐட்டம்ஸ் போஸ்டட். Now I'll just start posting 4 adjustments from the additional information. Dividend of rupees 100 was paid during the current year. அப்போ proposed dividend போன வருஷத்தில் உள்ளது இந்த வருஷம் பேமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க பேங்க்கு. இந்த வருஷத்தில் உள்ளது P&L அக்கௌண்ட்ல கிரியேட் பண்ணியிருப்பாங்க 125. P&L அக்கௌண்ட்ல proposed dividend 125 பேமெண்ட் வந்து என்னது அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஃபண்ட். ஸோ டிவிடெண்ட் பெய்ட் 100 and machinery during the year purchased 125. so machinery purchased application 125. அதே மாதிரி machinery அக்கௌண்ட்டில் பேங்க்கு 125. ஒரு டெபிட் ஒரு கிரெடிட் மாதிரி வந்துடும். அப்படி இல்லைன்னா வெர்டிக்கலாக போடும்போது அதை யோசிச்சு லாஜிக்கலாக போடுங்க. Machinery was purchased for a consideration of rupees 100 payable in equity shares. Okay, இன்னும் 100 rupees equity share capital கொடுத்துருக்குறாங்க 100. அப்போ equity share capital 150 போடுங்க. ஓகே, equity share capital ஆக்சுவலாக எவ்வளோ சேஞ்ச் ஆயிருக்கு? 1000லேருந்து 1250 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 250 இன்க்ரீஸ் ஆனதில் ஒன்று மெஷினுக்காக எவ்வளோ கொடுத்துட்றாங்க? 100 rupees. அப்போ நம்ம உண்மையுமே கேஷ் கொடுத்தது எவ்வளோ? ஒன்லி 150. அதாவது பேலன்ஸ் ஷீட்டில் நான் கரண்ட் அசெட்ஸு, ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல், ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல், நான் கரண்ட் லயபிலிட்டிஸு, ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ், கரண்ட் அசெட்ஸ் அண்ட் கரண்ட் லயபிலிட்டிஸ். இது மட்டும்தான் ஃபண்டு. மிச்செல்லாமே நான் ஃபண்ட். மிச்செல்லாம் நான் ஃபண்ட். இங்கேருந்து இங்கே வந்திருந்தால் ஃப்ளோ இருக்குது, இங்கேருந்து அங்கே போனாலும் ஃப்ளோ இருக்குது. இதுக்குள்ளாரே சேஞ்ச் ஆனாலும் ஃப்ளோ இல்லை, இதுக்குள்ளார 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 சேஞ்ச் ஆனாலும் ஃப்ளோ இல்லை, இப்படி சேஞ்ச் ஆனாலும் ஃப்ளோ இல்லை. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொன்னாக்கா, ஓல்டு அசெட்ஸ் கொடுத்து நியூ அசெட்ஸ் வாங்குறீங்க. ஒரு அசெட்ஸ் வெளியே போது புது அசெட்ஸ் வருது, இதுக்குள்ளார
will it affect the fund flow? No. இதுக்குள்ள சேஞ்ச் பண்ணுறது டிபெஞ்சர் ஹோல்டர்ஸுக்கு நம்ம ஈக்விட்டி ஷேர்ஸ் கொடுக்குறோம். கன்வர்ஷன் நடக்குது. கன்வெர்ட்டபிள் ஈக்விட்டி ஷேர்ஸ். டிபெஞ்சர் இஸ் கன்வெர்டட் இன்டு ஈக்விட்டி ஷேர்ஸ் அப்படின்னா டிபெஞ்சர் லோன் செட்டில்டு, பட் அதுக்கு பதில் ஈக்விட்டி ஷேர்ஸ் அதிகமாகிடுது. இதுக்கு ரெண்டுக்கும் எக்ஸாம்பிள் சொல்லுங்கள் சார். அசெட் வாங்கிட்டீங்க, அதுக்கு ஷேர் கொடுத்துருக்குறீங்களா, டிபெஞ்சர்ஸ் கடனாக கொடுத்துருக்குறீங்க, நான் கரண்ட். ஸோ இந்த 3 கேசஸ்லையுமே என்ன இல்லை, ஃப்ளோ இல்லை. ஏன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எக்ஸாம்பிள் 1 வேர்டில் கேட்கலாம். ஸ்டாக் வந்து சேல் பண்ணிங்க, டெட்டாஸாக மாறிடுச்சு, ஃப்ளோ இருக்கா? அப்பயும் கிடையாது. ஏன்னா ஸ்டாக்கும் நான் கரண்ட்டில் இருக்குது, டெட்டாஸும் நான் கரண்ட்டில் இருக்குது, அதுக்குள்ளார சேஞ்சஸ். சார் டெட்டாஸ் பேமெண்ட் ஆகுது, அப்பையும் என்ன இல்லை, ஃப்ளோ இல்லை. அல்லது டெட்டாஸ் கிரெடிட்டாஸ் மியூச்சுவலாக கேன்சல் ஆகுது, அதுக்கும் ஃப்ளோ இல்லை. கிரெடிட்டாஸ் பிபியாக மாறுது, அப்பையும் ஃப்ளோ இல்லை. ஸோ இது கிரெடிட்டாஸ் பிபியாக மாறுது, இது டெட்டாஸ் வந்து கேஷாக மாறலாம், அல்லது பிஆராக மாறலாம், அல்லது ஸ்டாக் டெட்டாஸாக மாறி இருக்கலாம். இது ரெண்டும் வந்து டெட்டாஸும் கிரெடிட்டாஸும் மியூச்சுவலாக கேன்சல் ஆகலாம். இந்த எல்லா கேசஸ்லையுமே ஃப்ளோ இல்லைன்னு அர்த்தம். அப்படின்னா இந்த 250 இன்க்ரீஸ் ஆனதில் ஒன்று மெஷின்லேருந்து சேஞ்ச் ஆகிருக்கு. அப்போ மெஷினும் ஈக்விட்டி ஷேர்ஸும் ரெண்டுமே நான் ஃப்ளோவில் இருக்குது, நான் கேஷில் இருக்குது, நான் ஃபண்டில் இருக்குது. அதனால் இது ஃப்ளோ இல்லை. ஆனால் இந்த ரெண்டுக்கும் ஃப்ளோ இருக்குது. அப்போ 150 மட்டும் நம்ம எடுத்துக்கணும். ஓகே. தென் இன்கம் டேக்ஸ் ப்ரொவைடட் டியூரிங் தி இயர். இந்த வருஷம் எவ்வளோ ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க இன்கம் டேக்ஸ்? ப்ரொவைடட் அப்படின்னு சொன்னாக்க பிஎன்எல் அக்கௌண்ட்டில் சார்ஜ் பண்ணது 55. அப்போ பிஎன்எல் அக்கௌண்ட்டில் ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸேஷன் 55. அப்போ டேலி பண்ணிங்கன்னா 105, 45 ஷுட் பி பேங்க் பேமெண்ட்டாக இருக்கும். ஸோ அப்ளிகேஷன்ஸில் டேக்ஸ் பெய்ட், டிவிடெண்ட் அண்ட் டேக்ஸ் பெய்ட் ஒரே மாதிரி தான் வரும். இஸ் தட் ஓகே? அப்ளிகேஷன் சைட். ஸோ வித் தட் 4 adjustments ஓவர். தென் அட்ஜஸ்ட்மெண்ட் நம்பர் 5 to 8 வரைக்கும் என்னென்ன இருக்குது? 5 to 8. Company sold investment at a profit which was credited to the capital reserve. ஸோ இந்த கேபிட்டல் ரிசர்வ் வந்திருக்கிற 10 ரூபா காரணம் வந்து என்னது? ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். அப்போ இங்கே 10 ரூபா போடுங்க கேபிட்டல் ரிசர்வ். இப்போ இதை டேலி பண்ணிங்கன்னா 60 rupees வந்து சேல் பண்ணியிருப்பாங்க பேங்க். அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் வித்தா பணம் வந்திருக்கும் சோர்சஸ். ஸோ சேல் ஆஃப் நான் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், value being 60. There was no sale in machinery. Machinery சேல்ஸே இல்லை. அப்போ இதை டேலி பண்ணிங்கன்னா பேலன்சிங் ஃபிகர் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். 975. 55 பேலன்சிங் ஃபிகர் நினைக்கிறேன். இது என்னவாக இருக்க முடியும்? டெப்ரிசியேஷனாக இருக்க முடியும். am I right? ஸோ அந்த டெப்ரிசியேஷன் பிஎன்எல் டிவைட் பண்ணியிருப்பீங்க. ஸோ டெப்ரிசியேஷன் ஆன் மெஷினரி வேல்யூ being 55. And building costing 150, WDV 70, sold for 60. எனக்கு காஸ்ட் தேவையில்லை. புக்கில் 17 இருக்கிறது 60க்கு விற்றுருக்குறாங்க. 10 rupees லாஸ். ஸோ பில்டிங்கில் லாஸ் ஆன் சேல் 10 அண்டு பேங்க் 60. பேங்க் 60. லாஸ் வந்து பிஎன்எல் அக்கௌண்ட்டில் டெபிட் பண்ணியிருப்பீங்க. லாஸ் ஆன் சேல் ஆஃப் பில்டிங் 10 rupees. கலெக்ஷன் ஆனது 60 rupees. Sale of building, the value being 60. Yeah, 60. And depreciation written off on building, இதுக்கான depreciation 20 rupees. அப்போ building உரிய depreciation 20 rupees. We have completed all the postings. Now you can tally this easily. Long term இன்வெஸ்ட்மெண்ட் டேலி ஆச்சு, சிஆர் டேலி ஆச்சு. பில்டிங்கில் வரும்போது 470 நினைக்கிறேன். அப்போ 70 rupees பேலன்சிங் ஃபிகர் என்னவாக இருக்க முடியும்? நியூ பர்ச்சேசஸாக இருக்க முடியும். am I right? ஸோ பர்ச்சேஸ் ஆஃப் பில்டிங் அவுட்ஃப்ளோ ஆஃப் கேஷ், the value being 70. இது ஓவர், ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸேஷன் ஓவர், ப்ரொபோஸ் டிவிடெண்ட் ஓவர், டிபென்ச்சர் அதில் எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படின்னா அர்த்தம் பேங்க் டிபென்ச்சர் பெய்ட் ஆர் ரீபேமெண்ட் ஆர் ரெடம்ஷன் ஆஃப் டிபென்ச்சர், அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஃபண்ட் பணத்தை கொடுத்துருப்பீங்க. ரெடம்ஷன் ஆஃப் டிபென்ச்சர், the value being 100 over. Schedule of changes in working capital, current assets உடைய total
current liabilities oda total solunga. Then you will get working capital, current assets minus current liabilities. எவ்வளவு வருது? 1200 1200 1275 here 500 and 400. Working capital அப்படின்னா current assets minus current liabilities 1200 minus 500 700. Next case 1275 minus 400 875. Compared to the previous year 700 இருந்துச்சு, இப்போ 875 ஆயிருக்கு. அப்போ இந்த வருஷம் என்ன இருக்கு? 175 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இன்க்ரீஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல். அதே மாதிரி இதையும் நம்ம டேலி பண்ணலாம். இதில் டேலி பண்ணிங்கன்னா இன்க்ரீஸ் சைடில் தான் ஜாஸ்தி இருக்கணும். அந்த ஆன்சர் வரணும்னா 330 330 from 330 155 should be subtracted. You'll get 175. So அதை இங்கே வந்துடணும். Increase in working capital on the application, decrease in working capital on the source fund உங்களுக்கு கிடைச்சிருக்கும். P&L adjustment account tally பண்ணுங்க. 345 total. இதில் ஒன்றுமே இல்லை. அப்போ அந்த என்டையர் 345 வந்து என்னது? 345 sources, funds from operation. இந்த தொழில் செஞ்சதுனால நமக்கு கிடைச்ச ஃபண்ட் பேர் funds from operation. Sources, so funds from operation 345. Now tally the fund flow statement. I think it is 615. Is the final answer. போன முறை நம்ம T ஃபார்மேட்டில் போட்டோம். இந்த முறை என்ன பண்ண போகிறேன்னா வெர்டிக்கல் ஃபார்மேட்டில் போடுறேன். அதாவது fund flow statement, funds from operation, calculation. இதில் first half for probably sources னு வச்சுக்கிறேன். And then application second half. இது வந்து schedule of changes in working capital, schedule of changes in components of or items of working capital. Question number 4. We have already solved that under cash flow statement. I am going to resolve this using fund flow statement. When we were the students, right? அப்போ fund flow statement important இருக்கும். cash flow statement ஒரு சம் நடத்தி விட்டுருவாங்க.
இப்போ அப்படியே மாறி போச்சு. கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் ஜாஸ்தி ஆச்சு, ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் விட்டுட்டோம். ஓகே, அவ்வளோ வரதில்லை. என்ன காரணம்னா ஃபினான்ஷியல் ரிப்போர்ட், ஆனுவல் ரிப்போர்ட் ப்ரெசென்ட் பண்ணும்போது கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாகணும். கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டுடைய பியூட்டி என்னென்னா, சில கம்பெனி எக்கச்சக்கமாக லாபம் காமிச்சிருப்பான், பணமே இருக்காது. ஒரு கம்பெனி அதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமான்னு பார்க்கும்போது லாபம் இருக்கிறது மட்டும் பார்க்கறது கிடையாது, பணம் இருக்கான்னு பார்க்கணும். அந்த பணம் எது மூலமாக வந்துச்சுன்னு பார்க்கணும். 3 இருக்கா இல்லையா? கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன், இன்வெஸ்டிங் அண்ட் ஃபினான்சிங். எது மூலமாக பணம் வந்துருச்சு இந்த கம்பெனி நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஆப்ரேஷன்ஸ் மூலமாக வந்திருக்கணும். நான் ஒரு கம்பெனியில் செம்ம லாபம், ஒரு ஷேருக்கு வந்து 50 ரூபா சம்பாதிக்கிறான், ஷேர் ப்ரைஸே 50 ரூபா. ஒரே வருஷத்தில் நீங்கள் வந்து 50 ரூபா சம்பாதிச்சிடுறான், விலையே 50 ரூபா தான் சொல்லிட்டு நான் அதில் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன். பட் ஐ லாஸ்ட் ஃபுல் மணி. அதில் ஒரு 15,000 ரூபா ஸ்டார்டிங் இன்வெஸ்ட் பண்ண, மொத்தம் 15,000 ரூபா போயிடுச்சு. வெரி லாங் பேக். அப்புறமேட்டு ஏன் எவ்வளோ லாபம் இருந்துச்சு, எப்படி அது இன்சால்வென்சி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணால் கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன் நெகட்டிவ், கேஷ் ஃப்ரம் இன்வெஸ்டிங்கும் கேஷ் ஃப்ரம் ஃபினான்சிங்கும் பாசிட்டிவ் நம்பர், ஹெவி நம்பர். அட பாவிகளை, இவ்வளோ நாள் நீங்கள் கடன் வாங்கி தான் கொடுத்துருந்துருக்குறீங்களா? நெட் ப்ராஃபிட் எப்படி பாசிட்டிவ் வந்திருக்க முடியும்? ஓகே, நெட் ப்ராஃபிட் பாசிட்டிவ் எப்படி வந்திருக்க முடியும் அப்படின்னு சொன்னாக்கா, இப்போ நீங்கள் எப்படி போடுறீங்க, நெட் ப்ராஃபிட் வந்து ஓகே, நெட் ப்ராஃபிட் 100. there may be some non-cash income. ஓகே, என்ன பண்ணியிருப்பீங்க, நான் கேஷ் இன்கம், அது ஒரு 500 ரூபா. நான் கேஷ் இன்கம் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், மைனஸ் தானே பண்ணோம். மைனஸ் பண்ண என்ன இருக்குது, 400 வந்து கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன். கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன் 400 லாஸ். இந்த நான் கேஷ் இன்கம் அப்படிங்கிறது ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ஜிஆராக இருக்கலாம், அல்லது அப்ரிசியேஷன் ஆஃப் அசெட்ஸாக இருக்கலாம். நெட் ப்ராஃபிட்லேருந்து நான் கேஷ் இன்கம் மைனஸ் பண்ண உங்களுக்கு கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன் கிடைக்கும். கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன் நெகட்டிவாக இருந்திருக்கு, நெட் ப்ராஃபிட் பாசிட்டிவாக இருக்குது. நெட் ப்ராஃபிட் பாசிட்டிவாக இருக்கிறது பார்த்து நான் இன்வெஸ்ட் பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் எடுத்து பார்த்த பிறகு தான் எனக்கு தெரிய வந்துச்சு இந்த கம்பெனி ஒரு சீட்டிங் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு, இட்ஸ் லாஸ்ட். அதுக்கப்புறம் இப்போல்லாம் ரீசெண்ட் டேஸில் என்ன பண்ணுவேன், ஸ்டேட்மெண்ட் பார்க்கும்போது ப்ராஃபிட்ஸ் எல்லாம் பார்க்குறதும் தவிர கேஷ் இருக்காங்கிறதையும் பார்ப்பேன். ஜஸ்ட் கோ அண்ட் சி கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ். அதனால் இன்வெஸ்டர்ஸுக்கு ரொம்ப ஒரு நல்ல ஐடியா கொடுக்குறது, இஸ் இட் ஒர்த் இன்வெஸ்டிங் ஆர் நாட் அப்படிங்கிறதுக்கு தேவையானது கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் தேன் த ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். அதனால வந்து இப்போ என்ன பண்ணிட்டாங்க, ஃபினான்ஷியல் ரிப்போர்ட் கொடுக்கும்போது ட்ரேடிங் பீரியட் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட், அதாவது இன்கம் ஸ்டேட்மெண்ட், ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸ், கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் அலாங் வித் ரேஷியோ அனாலிசிஸ் கொடுன்ட்டான். இப்போ மஸ்ட் நீங்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணுறீங்க, ஒரு பப்ளிக் செக்டர் கம்பெனி, பப்ளிக் லிமிடெட் கம்பெனி அப்படின்னு சொன்னாக்கா இதெல்லாம் சேர்த்து தான் ப்ரெசென்ட் பண்ணியிருப்பான். ஸோ தட் வில் வி கெட் மோர் கிளாரிட்டி வெதர் த பிஸ்னஸ் இஸ் டூயிங் வெல் ஆர் நாட். இஸ் தட் ஓகே? நவ் லெட்ஸ் ஸ்டார்ட். As usual, first to finish off posting the liability side items. Liability side item 2020-21 ரெண்டு வருஷத்துக்கு இருக்கு. முதல் எடுத்தோன்னா ஷேர் கேபிட்டல் இருக்கு. Now I may open share capital account also. Share capital, because there's a change. The value being 600 in the beginning year, currently it is 1,250. Opening balance 600, closing balance being 1,250. Resource and surplus, we'll see that along with the schedule number 1. Non-current liabilities, debentures. We have been given the debentures. Opening balance 500, closing balance 400. And trade payables will go on to see along with the account. And the schedule will be பார்க்கலாம். Proposed dividend, opening balance 100, closing balance 125, and provision for taxation
அதில் ஓப்பனிங் பேலன்ஸ் 50, closing balance 60. With that, liability side postings over. Asset side postings, these are the items. Property plant equipment schedule number 3 அப்புறமேட்டு பார்க்கலாம். Non-current investment, opening balance 100, closing balance 50, and inventories. இதில் current assets 2020, 2021, and compared to the previous year, is it increasing or decreasing? Then we have current liabilities. Current assets la stock inventory, this value being 300, 280, decrease in current assets being working capital being 20, trade receivables, cash and cash equivalents we have scheduled, so அதோட சேர்த்து பார்த்துக்கலாம். ஸோ இந்த பேட்டர்னில் போடும்போது என்ன சௌரியம்னு சொன்னால் நீங்கள் ரீட் பண்ண போட்டுட்டே வந்துடலாம். இந்த ஃபண்ட் ஃப்ளோ ரெக்குயர்மெண்ட் என்னன்னு பாருங்கள், கடகடன்னு ஆரம்பத்துலேருந்து போட ஆரம்பிச்சிடலாம் நீங்கள். ஓகே, இந்த லெஜர்ஸ்லாம் போடணுமா வேண்டாமான்னு கூட நீங்கள் யோசிக்க கூட வேண்டாம். Now here, reserves and surplus, general reserve 250, 300. Appa the difference is nothing but transfer to GR from P&L account. Value being 50. Profit and loss, net profit for the period 700 becomes 190, 510 loss. Debit எல்லாமே ப்ளஸ் பண்ணுங்க, கிரெடிட் ஐட்டம் மைனஸ் பண்ணுங்க. அந்த லாஜிக் வச்சுட்டு முடிஞ்சிருச்சு. ட்ரேட் கிரெடிட்டாஸ் 300 and 250. 50 குறையுது அப்படின்னா ஒர்க்கிங் கேபிட்டல் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். பில்ஸ் பேயபிள் 50, 150 இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னாக்க working capital குறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். With that, we have completed schedule number 2. Schedule number 3. Schedule number 3ல land 100, 600 மாறி போச்சு. அப்போ என்ன பண்ணியிருப்பாங்க, land purchased, அதில் வேறு எந்த அசட்ஸும் இருக்காது இல்லையா. land purchased, ஓகே. application of fund இருந்தால் அப்புறமேட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், 500 rupees. now building, provision for depreciation மாடலில் இருக்குது. ஸோ building நான் இங்கே போட்டுக்கிறேன். building opening balance before depreciation 650, closing balance 570, and provision for depreciation for building, opening balance 250 and closing balance 190. Same way for machinery. For machinery,
Opening balance 1000. Closing balance 1220. Provision for depreciation for machine. Opening balance 250. Closing balance 300. Okay. Right. Now schedule number 4 and 5. இதில் ட்ரேட் ரிசீவபிள்ஸில் ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டேட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஏற்கனவே நான் டீச் பண்ணியிருக்கிறேன் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டில். ப்ரொவிஷன்ஸை யூஸ் பண்ணி போகிறது எப்படி, இல்லாமல் எப்படி போகிறது. இருந்தாலும் நான் இல்லைன்னு வச்சு கூட நெட்டு வேல்யூ மட்டும் போட்டுடலாம். இங்கே அப்படி போட்டிங்கன்னா ட்ரேட் ரிசீவபிள்ஸ் பீயிங் only the net value 450 400 இருந்துச்சு. after the provisions then it is 220. 180 நமக்கு டிக்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி கேஷ் okay cash 200 then 165 decrease வந்து 35. bank 300 110 190 decrease. எல்லாமே decrease தான் இந்த சம்ல இல்லையா? yes, surprisingly we have posted all the items here. balance sheet schedule அது எல்லாத்தையும் முடிச்சாச்சு. let's proceed with the adjustments. we have been given 7 adjustments. let me finish the first 4 adjustments now. company sold some investment at a loss of ₹10. so investment வந்து லாஸ்ல விற்கிறாங்க. அப்போ P&L அக்கௌண்ட் பிராக்கெட்டில் லாஸ் ₹10. அது எங்கே போயிடணும்? P&L அக்கௌண்ட் டெபிட் சைட். ஸோ லாஸ் ஆன் சேல். now you can put that value here. there was no sale of machinery during the year. machineryல எந்த சேல்ஸும் நடக்கல. okay. building costing 150. WD value being 70. அப்போ இதோட accumulated depreciation 80. sold for 100 அப்படின்னா you get profit. இது வந்து எதுக்கு? பில்டிங்க்கு. ஸோ பில்டிங்கில் எந்த அசெட்ஸ் விற்றமோ அதுக்குரிய accumulated depreciation should be transferable from provision for depreciation account to building account. so provision for depreciation 80 and sale value bank 100. we gain around ₹30 because of the sale. profit on sale. profit on sale. provision for depreciation double entry முடிஞ்சிருச்சு. பேங்க் இன்னும் double entry முடியல. sourcesல வரணும். sale of building 100. loss on sale of building. loss on sale of building. okay. so this profit on sale of building. profit on sale of building. இது investment. value being 30. so 30 double entry முடிஞ்சிருச்சு. 100 double entry முடிஞ்சிருச்சு. debentures are redeemed at 10% premium. okay. debenture at 10% premium. 500 400 மாதிரி இருக்கு. பட் நம்ம எவ்வளோ கொடுத்துருந்துருக்கணும்? 110 கொடுத்துருந்துருக்கணும் பேங்க்கு. அப்ளிகேஷனில் redemption of debentures 110. ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் 100 குறைஞ்சிருக்கணும். பட் நான் 110 கொடுத்தது காரணம் ப்ரீமியம் which is my loss. premium on redemption. so
premium on redemption P&L account debit பண்ண வேண்டிய item 10 rupees. ஸோ ஆக மொத்தம் இது டேலி ஆயிடுச்சு 510 510. ஓகே, now proposed dividends and provision for taxation are considered as non-current liabilities. Non-current liabilities தனியாக லெஜர் போடணும். சில சமயம் current liabilities ட்ரீட் பண்ணுங்கன்னு சொன்னால் நீங்கள் schedule of changes in working capital டேட்டா போட்டுடலாம். As per this provision என்ன பண்ணலாம்? ஓப்பனிங்கில் உள்ளது பெய்டு, க்ளோசிங்கில் உள்ளது created by debiting P&L account. So here dividend paid application, tax paid application. Dividend paid எவ்வளோ 100, tax paid 50. இது ரெண்டு P&L account debit பண்ணியிருப்பாங்க. Proposed dividend, provision for taxation 125 and this will be 60. Interim dividend 50 was paid. P&L account debit பண்ணியிருக்கீங்க. Interim dividend எவ்வளோ 50. Applications of fundல interim dividend paid, interim dividend paid, the value being 50. Show how to treat the provision for doubtful debts. இது நம்ம தனியாக கூட பார்க்கலாம். இங்கே ட்ரீட் பண்ணுறதை காமிங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க, பட் எங்கே நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். நோ நீட் டு வரி அபவுட் தட். Now we can close all these accounts. Share capital 650 bank, issue of shares. Sourcesல வரணும். Issue of equity share capital 650. Debenture closed. Proposed dividend, provision for taxation over. Non-current investment 100, balancing figure 40. Sale amount realized bank. Sources, sale of non-current investment 40. Actually 50 ரூபா, லாஸ் 10 ரூபா போக நமக்கு எவ்வளோ வந்திருக்கு 40 rupees வந்திருக்கு. பில்டிங் வரும்போது 750 I think. இங்கே எவ்வளோ வருது 70. பேங்க் என்னவா இருக்க முடியும்? பர்ச்சேஸஸாக இருக்க முடியும். அப்ளிகேஷனில் வரணும். Purchase of building, this value being 70, outflow of cash. Provision for depreciation 270, balance 20 rupees may be the depreciation for the current period, current year depreciation. Okay, now depreciation for building, value being 20. ஓகே, இல்லைனா ப்ளஸ் மைனஸ்னு கூட போடலாம், தப்பில்லை. எப்படி நம்ம கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டில் ப்ளஸ் மைனஸ் போடுறோமோ அதே மாதிரி கூட இதெல்லாம் ப்ளஸ் இது மைனஸ்னு கூட போடலாம், தப்பில்லை. ஹியர் மெஷினரி, இதில் சேல்ஸ் இருக்கா? இதில் ஒன்றும் சேல்ஸ் இல்லை இல்லையா? அப்போ 50 rupees should be depreciation for the current year, transferable to the P&L account. இது மெஷினரிக்கான depreciation 50 rupees. மெஷினரி அக்கௌண்ட்டில் சேல்ஸ் இல்லை, ஆனால் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா அது வந்து என்னவாக இருக்க முடியும்? பர்ச்சேஸாக இருக்க முடியும். ஸோ பர்ச்சேஸ் ஆஃப் மெஷினரி 220. Yeah, tally the total the current assets
What is the total of current assets? 1,200, 775. From there, current liabilities is subtracted to get the working capital. Current assets minus current liabilities. 850, 375. போன வருஷத்தை காட்டிலும் இந்த வருஷம் குறைஞ்சிருக்கு, decrease by 475, decrease in working capital. இதை டேலி பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிக்ரீஸ் சைடில் ஜாஸ்தி இருக்கும். ஐ திங்க் இட் இஸ் 525, 475 டிக்ரீஸ் ஆயிருக்கு. டிக்ரீஸ் ஆயிருந்துச்சுன்னா அது வந்து சோர்ஸஸில் வந்துடும். ஓகே, அதிகமாச்சுன்னா ஆஸ் பிஸ்னஸ் என்டிட்டி த ஓனர் ஷுட் ஃபண்ட் மோர். இப்போ ஃபண்டு அதிகமாக போட வேண்டிய அவசியம் இல்லை, ரிலீஸ் ஆயிருக்கு. டிக்ரீஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல் 475. இதெல்லாம் ப்ளஸ் ஐட்டம்ஸ், இது மைனஸ் ஐட்டம். அப்போ அல்டிமேட் வேல்யூ எவ்வளோ வருது பாருங்க. வி ஸ்டார்ட் வித் மைனஸ், இதெல்லாம் அதோட ப்ளஸ் ஐட்டம், இது மைனஸ் ஐட்டம். அப்போ மைனஸ் ஐட்டம் வந்து 510 ப்ளஸ் ப்ராஃபிட் ஆன் சேல் வந்து ஒரு 30. அப்போ 540 நெகட்டிவ், மிச்சம் எல்லாமே பாசிட்டிவ். போட்டிங்கன்னா ஃபண்ட்ஸ் ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் எவ்வளோ வருது? ஃபண்ட்ஸ் ஃப்ரம் இல்லை, ஃபண்ட்ஸ் ஃபார் இல்லையா இந்த சம்மில்? ஃபண்ட்ஸ் பாசிட்டிவா நெகட்டிவா? அல்டிமேட்லி யூ வில் கெட் நெகட்டிவ். ஸோ ஃபண்ட்ஸ் ஃபார் ஆப்ரேஷன் 165, ரைட்? ஸோ ஃபண்ட்ஸ் ஃபார் ஆப்ரேஷன், ஆப்ரேஷனுக்கு எனக்கு ஃபண்டு தேவைப்பட்டிருக்கு அப்படின்னு அப்ளை பண்ணியிருக்கிறீங்க. Funds from operation are the source, the funds for operation. So funds for operation. Okay. Vertical போடும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, இதோட டோட்டல் எவ்வளோ இருக்கு? 1265. ஓகே, இதோட டோட்டல் எவ்வளோ இருக்கு? 1100 நினைக்கிறேன். ஃபண்ட்ஸ் ஃபார் ஆப்ரேஷனுக்கு 165 போயிடுச்சு. ஃப்ரம் 1265லேருந்து 1100 சப்ட்ராக்ட் பண்ணாக்க பேலன்ஸ் 165 என்ன இருக்குன்னா ஆப்ரேஷனுக்காக ஃபண்ட் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போடலாம். தப்பில்லை. கிளியர்? ஸோ மொத்தம் 4 இல்லஸ்ட்ரேஷன்ஸ் நம்ம இதில் பார்த்தா போதுமான, அதுக்கு மேலே தேவையில்லை. ஸோ வி ஹவ் கம்ப்ளீட்டட் தி செகண்ட் illustration. I think it is very simple also, right? Five and 6, 2 more illustrations we have to cover here. Question number 5. Question number 5, one of the detailed illustration. இதில் provisions சேர்த்து நம்ம பார்க்கலாம். Provision for doubtful debts. Now fund flow statement account format போடுற இப்ப
sources, applications. Schedule of changes in working capital. Now adjusted P&L account. Adjusted P&L account. Question number 5. Rupees in thousands. I'll start posting the liability side items first. Share capital. Schedule number 1 la போய் பார்க்கலாம். Reserves and surplus. Schedule number 1. Non-current liabilities. Non-current liabilities. Opening balance being 500 and closing balance 400. Trade payables will refer to schedule number 1, 3. Then proposed dividend. அதில் ஏதாவது adjustments இருக்கா? Now proposed dividends and provision for taxation were considered as current liabilities. Current liabilities consider பண்ண சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நீங்கள் current liabilities ட்ரீட் பண்ணிக்கலாம். In case of current liabilities, what will you do? You will post that in schedule of changes in working capital. Current assets, current liabilities, previous year. First year date being 2020, second year being 2021. So 2020, 2021, increase and decrease. Where we have proposed dividend. So proposed dividend $100. Now it is 125. Increase ஆச்சுனா decrease ல போடுங்க. Provision for taxation 50 and it is 60. 10 increase ஆச்சுனா decrease ல 100. With that this one is over. Balance sheet liability side item. Let's get back to asset side item to be posted. Property, plant, equipment. We have schedule number 4, so I'll keep it pending currently. Non-current investment. Opening balance 100. Closing balance 50. Inventories, current assets. Inventories 300 in the beginning, 280 in the end, 20 decrease out. Trade receivables and cash equivalents we have to post. Okay. Now schedule number 1 and 2. Asset side போடல. Okay. Asset side போட்டாச்சு. Schedule number 1 and 2. Okay. Schedule number 1 and 2. Here is capital reserve.
We'll now try to post all these things. Share capital, opening balance 1000. Okay, credit side, closing balance 1250, and 12% preference share capital, opening balance 400, closing balance 500, resource and surplus GR, maybe transfer from P&L account to GR இருக்கும், transfer to GR 50, profit and loss account initially 150, then it is 190, opening balance 150, closing balance 190. நான் ஒரு சம்மில் டிஃப்ரென்ஸ் போட்டு பார்த்தேன், ஒரு சம்மில் வெர்டிக்கலாக போட்டிருக்கிறேன், இந்த சம்மில் ஓப்பனிங் க்ளோசிங் ரெண்டையும் போட்டிருக்கிறேன். Then we have securities premium, opening balance in securities premium dash, closing balance being 10. Then we have revaluation reserve for land. அப்போ நீங்கள் டேட்டாவே லேண்டை கொண்டு இதை போய் போட்டுடலாம். ரீவேல்யூஷன் ரிசர்வ் ஓப்பனிங்கில் இல்லை, க்ளோசிங்கில் 100 இருக்குன்னா அது இன்க்ரீஸ் ஆனதுக்கு காரணம் லேண்டோட இதை அப்ரிசியேட் பண்ணியிருப்பீங்க. டெப்ரிஷியேட் பண்ணும்போது கிரெடிட் சைட்னா, அப்ரிஷியேட் பண்ணும்போது டெபிட் சைட். ரீவேல்யூவேஷன் வேல்யூ, ரீவேல்யூவேஷன், revaluation profit 100, and capital reserve opening balance dash and closing balance 10. So with that, schedules 1 and 2 over. Let's now include 3, 4 and all. த்ரீயும் ஃபோரும் முதல் எடுத்துக்கிறேன். Trade creditors 450, current liabilities and 250. Decrease ஆயிருக்குன்னா working capital requirement increase ஆயிருக்கு. அதே மாதிரி bills payable 50, 150 increase ஆயிருக்குன்னா working capital requirement decrease ஆயிருக்குன்னு அர்த்தம், 100 rupees. Non-current assets, land, opening balance 500, closing balance 600. So from this it is very clear, land வந்து ஒரே ஒரு adjustments இருக்கு, revaluation அது போடவே வேண்டாம். There will not be any impact in fund flow statement. I need space, அதனால நான் இங்கே remove பண்ணிக்கிறேன். I can go for building, opening balance being 400 and closing balance 500. Similarly, machinery, opening balance 750 and closing balance 920. Three, 4 over.
5 and 6 இதில் trade receivables இப்போ இதை நான் எப்படி ஹேண்டில் பண்ணுறேன்னா நான் கரண்ட்டாக ஹேண்டில் பண்ணுறேன். ஓப்பனிங் பேலன்ஸ் should be 450, closing balance 495. Then we need to open provision for depreciation account. Opening provision for doubtful debts, opening 50, closing 75. சும்மா இங்கே போட்டுக்கிறேன். PDD, opening balance, closing balance, openingல 50, closing 75. Okay. Cash in hand and bank. Cash 200 in the beginning, 165 in the end, 35 decreases. Bank 300 in the beginning, 410 in the end, 110 increases. Now additional informations. Number 1, debentures were redeemed at 10% premium at the end of the year. Debenturesல non current liabilities redemption நடக்குது. 500 400 ஆயிருக்குன்னா 100 rupees, premiumனா 110 கொடுத்துருப்பாங்க பேங்க். அந்த 10 rupees வந்து premium on redemption. Double entry 110 வந்து applications-ல போயிடும். Redemption of debenture 110. 10 rupees வந்து premium paid is a loss debited to the P&L account. Premium on redemption of debenture 10. Is that clear? Preference shares were issued at 10% premium at the end of the year. Preference shares. So ரெண்டுக்குள்ள difference வந்து 100 bank, 100 இன்னொன்று premiumல 10 இருக்கும் bank. இல்லைனா 110 போட்டு அதை இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம், no problem here. So issue of preference shares with premium 110. Depreciation for building and machinery 50 and 70 respectively. Building to 50, machinery to 70 depreciation. Double entry debited to the P&L account, depreciation for building and machinery 50 and 70. Investment consisted of shares in other companies were purchased and dividends amounting to ₹10 declared out of profits prior to the purchase. Prior period profitல இருந்து dividend declare பண்ணியிருந்தால் it is nothing but sale of investment மாதிரி ஹேண்டில் பண்ணோம். Bank to investment. So bank account debit to non-current investment 10 rupees. Sources: pre-acquisition dividend received rupees 10. Profit on sale of investment was credited to the CR account. இப்போ சிஆரில் இருக்கிற பேலன்ஸு காரணம் ப்ராஃபிட் ஆன் சேல் தான். ஸோ ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். இன்வெஸ்ட்மெண்ட்டில் CR which is nothing but profit 10. This one is over. Double entry over. Proposed dividend and provision for taxations were considered as current liabilities. Bad debt for the year being 25. Bad debt வந்து என்ன பண்ணியிருப்பீங்க? Bad debt trade receivablesல bad debt போடுவீங்க 25. Usually if there is no provision, debited to the P&L account. If we have the provision, debited to provision for doubtful debts account. So bad debt 25. இப்போ க்ளோஸ் பண்ணும்போது 100
another 50 balance is nothing but provision created by debiting the P&L account in the current year. So inge provision for doubtful debts 50. Trade receivables pathina initially 450 before bad debt. After the bad debt it is only 25. Upper 520, 520, 70 increases compared to the previous year. Upper trade receivables increase by 70. அதாவது இயர் எண்டில் 495 இருந்துச்சு, இயர் பிகினிங்கில் எவ்வளோ இருந்துச்சுன்னா 450 பிஃபோர் பேட் டெட், ஆஃப்டர் பேட் டெட் எவ்வளோ வந்திருக்குன்னா 425 இருந்திருக்கும். அப்படி வச்சுக்கோங்க. Is that okay? Before subtracting the bad debt, it's 450. Stock which was valued at 290 on this date was written up to cost. இதை நீங்கள் ரெக்கார்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு ப்ரீவியஸ் கிளாஸஸ் சொன்னேன், ஏன்னா ஆல்ரெடி இன்கார்பரேட்டட். You can skip this. So இதுவும் ஓவர். இந்த சைடில் ஒவ்வொன்றா போட்டுருவாங்க. நான் கரண்ட் liabilities getting tallied. நான் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் டேலி ஆகாமல் பேலன்சிங் ஃபிகர் இருக்குது 50 rupees, maybe bank sale value. இது dividend, இது sale. Sale of investment. Sale of non-current investment 50. Share capital ஒன்றும் சொல்லலை அப்படின்னு சொன்னால் issue of shares இருந்திருக்கும், source of fund வரணும். So issue of equity share capital. The value being 250. Preference share capital closed. Securities premium account closed, CR account closed, and trade receivable closed. Machinery 990, 990, 240. Am I right? இது பர்ச்சேஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. பேலன்சிங் ஃபிகர் பேங்க் பர்ச்சேசஸ். அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஃபண்ட், பர்ச்சேசஸ் ஆஃப் மெஷின், the value being 240. Building அதே மாதிரி 550, 550, 150 should be what? Bank, again it may be purchases. Balancing figure. Purchase of building 150. So this one over, this one over. Now tally the adjusted P&L account to find out the funds from operation. Hope we'll get funds from operation. One illustration of funds lost in operation kadachirundhuchu. What's the total of debit side? $603, 703. Year order? Huh? இதில் hidden adjustments கொடுத்துருக்கிறேன், நம்ம ஸ்கிப் பண்ணியிருக்கிறோம். No need to worry about that. 420 டோட்டலாக பேலன்சிங் ஃபிகரா? டெபிட் சைட் டோட்டல் 420, 420, பேலன்ஸ் வந்து 270. ஃபண்ட்ஸ் ஃப்ரம் ஆப்ரேஷன் 270. புக்கில் வந்து இருக்கிற ஆன்சர் நமக்கு வராததுக்கு காரணம், அதில் வந்து இந்த டேக்ஸு அண்டு டிவிடெண்ட், ப்ரொப்போஸ் டிவிடெண்ட் ரெண்டுமே வந்து நான் கரண்ட்டாக ட்ரீட் பண்ணி வைக்கிறோம். இங்கே கரண்ட்டாக போச்சுன்னா ஸ்கெடியூலில் வந்துடும். ரெண்டாவது ஹிடன் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட், டிபென்ச்சர் as well as ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் ரெண்டுமே நான் போட்டிருக்கிறேன் ஹிடன் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸை. கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் அதில் டீல் பண்ணியிருக்கிறேன், இங்கே நான் ஸ்கிப் பண்ணியிருக்கிறேன். இஸ் தட் ஓகே? ஷுட் நாட் பி பேனிக்ட். Now total the current assets and current liabilities. Come on, make it faster. Then you will get the working capital. Total of the assets being 1225, here 1350, 650 here. அப்போ 650 சப்ட்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா
575 opening. இங்கே வரும்போது 125, 400, 585. Then what about the working capital? 1350 less பண்ண 765. அப்ப increase in working capital ரெண்டுக்குள்ள difference எவ்வளவு increase ஆகுது? 190. Increase actually application. So increase in working capital being 190. இதை நீங்க இங்கே டேலி பண்ணாலும் அதான் வரும் அப்படின்னு சொன்னேன். இன்க்ரீஸோட டோட்டல் வந்து 380. டிஃபரன்ஸ் எவ்வளோ வருது? ஐ திங்க் யூ வில் கெட் சேம் 190. சேமாக தான் இருக்கும். ரைட். ஃபண்ட்ஸ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டை இப்போ ஃபைனலாக டேலி பண்ணுங்க. புக் ஆன்சர் வராது, ஏன்னா புக்கில் 2 அசம்ஷன்ஸ் இருக்கு எக்ஸ்ட்ரா. 690 டேலி ஆயிடுச்சா? That's all. Clear? Shall I move on to the next one? Text me. Question number 6. Let's now try. So fund flow statement. Sources and applications. Schedule of changes in working capital. Changes in working capital. 2020 and current year 2021 increase and decrease. Profit and loss account adjusted. Right. இது எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் சொல்லிட்டு தான் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் நடத்தினேன்.
அது எக்ஸாமில் கேட்ட கொஷினே ஃபண்ட் ஃப்ளோவில் ஆக்சுவலாக கேட்டிருந்தாங்க இனிஷியலாக. த ஃபாலோயிங் ஆர் த பேலன்ஸ் ஷீட் ஆஃப் தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் கார்பரேஷன் லிமிடெட். இதில் வந்து ஒரு பிஸ்னஸை வாங்குறாங்க, கன்சிஸ்டட் ஆஃப் வேரியஸ் அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ். அதுக்கு பேமெண்ட் எப்படி பண்ணுறாங்க பாருங்கள். ஸோ அப்போ இது ஃபண்ட் ஃப்ளோ இருக்கா இல்லையாங்கிறது தான் இந்த சம் நம்ம எடுக்க வேண்டியதாக இருக்குது. வில் ஃபர்ஸ்ட் ஃபினிஷ் ஆஃப் போஸ்டிங் த லைபிலிட்டி சைட் ஐட்டம்ஸ். Now share capital. We'll start with share capital. Share capital. Opening balance 1,65,000. Closing balance 2,02,500. Resource and surplus schedule number 1 பார்க்கணும். And trade payables schedule number 2. Other current liabilities bank overdraft இருக்கு. So here current assets, current liabilities. Current liabilities என்ன வருது? Bank overdraft. Bank OD being 45 in the beginning, end it is dash. Decrease ஆயிருக்குன்னா செட்டில்மெண்ட் பண்ணியிருக்கிறீங்க, ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்வயர்மெண்ட் அதிகமாக இருக்கும். ஓகே. And short term tax provisions. Is there any adjustments for tax provisions? Of course we have. Last but one, income tax during the year. அப்படின்னா அந்த லெஜர் ஓப்பன் பண்ணிடுறது பெட்டர். அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தால் வேறு வழி இல்லை, நீங்கள் ஓப்பன் பண்ணுறது பெட்டர். ஓகே. Provision for taxation. Provision for taxation. Opening balance 30. Closing balance 37,500. 37,500. Right. Asset side non-current assets. அதில் intangible assets goodwill, opening balance dash, closing balance 7,500. Property plant equipment schedule number 3 la irukku, so I'll just keep it pending. Current assets list here is so what are the current assets we have? Inventory 82,500 in the beginning, 69 in the end, decrease. எவ்வளோ? 13,500. Cash and cash trade receivables 64,620, 52,073. I'll keep it pending. Cash and cash equivalents 1,125 in the beginning, 8,250 in the end, 7,125 increases. Am I right? Other current assets, prepayments 2,527 in the beginning, 750 in the end, decrease 1,777. இந்த ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து 12,547 decreases. Current assets ரெக்கார்ட் பண்ணி முடிச்சாச்சு. Schedulesல 3 schedules are there, 1 to 3. GR 22,500 ல இருந்து 30 ஆயிருக்கு.
we assume it is a transfer to GR from P&L account. Value being 7,500. And profit and loss 29 லந்து இந்த number மாறி இருக்கு. What is the current year's net profit? 1147 1147. Trade creditors, bills payable. Beforehand the property is there. I'll finish up property and machinery. Property opening balance being 1,11,375, closing balance being 1,08,187. Machinery opening balance being 84,713, closing balance 94,650. Okay, first paragraph or line. During the current year 31st March, a dividend of 19,500 was paid. Dividend paid அப்படின்னா applications-ல dividend paid 19,500 after debiting this in the P&L account. And the assets of the another company were purchased for 37,500, payable in fully paid up equity shares. Such assets were stock. Equity shares வாங்குறாங்க. Assets account debit to equity shares. Stock 16,230. Machinery 13,770. Goodwill 7,500. Total put tally ஆயிடுதா? Yeah, tally ஆயிடுது. Equity share issue பண்ணது எல்லாமே to procure the assets தான். Double entry. Machinery account போயிருந்தோம். Share capital 13,770. Goodwill share capital 7,500. What about that stock? Fund தானே. ஸ்டாக் வந்துச்சுன்னா ஃப்ளோ இருக்குன்னு அர்த்தம். அப்போ அது சோர்ஸஸில் வந்துடும். ஓகே, ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணி என்ன வந்திருக்கு, நமக்கு கேஷ் மட்டும் கிடையாது, ஃபண்டு வந்தாலே சோர்ஸஸ் தான். ஓகே, சோர்ஸ் இன்க்ளூட்ஸ் all the fund increase, cash, bank, including stock. But cash flow statement la inga varadu. நம்ம எங்க கொண்டு போய் அட்ஜஸ்ட் பண்ணுவோம், ஸ்டாக்ல போய் அட்ஜஸ்ட் பண்ணுவீங்க. ஸ்டாக் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாட் இஸ் சேஞ்ச், அதுதான் இன்க்ரீஸ் நம்ம போட்டோம். பட் இங்கே அப்படி கிடையாது, ஃபண்ட் அது டேரக்டாக இங்கே கொண்டு வந்துடலாம். 30,770. சோர்சஸ் எவ்வளோ வருது? 16,230. ஓகே, so share capital issue 16,230. Fund, right? So you have posted all these items here. Then last set, this will be current liabilities இருந்துச்சு. ஓகே, அது பார்க்க விட்டுட்டேன்னா. ஓகே, இந்த ரெண்டும் போடணும். ஓகே, ட்ரேட் கிரெடிட்டர்ஸ் அண்ட் பில்ஸ் பேயபிள். ஓகே, ஸோ ட்ரேட் கிரெடிட்டர்ஸ் 29,250, 31,245. இன்க்ரீஸ்னா டிக்ரீஸில் போடணும். 1995 1995 decreases. அதே மாதிரி bills payable 24,342,
later it is 8,250, decrease na increase la ponno, value be 17,092 rupees. Okay. In addition, plant at a cost of 4,234 was purchased. Plant purchased. Bank. Plant and machinery one hour treat பண்ணிக்கிறேன் 4,237. Application la plant purchased 4,237. The following depreciation was written off. Depreciation for property, for machine. Property க்கு 3188, machine க்கு 8070. Property la depreciation 3188, machine la depreciation 8070. Income tax during the year amounting to rupees, this one was charged to the provision for taxation. Okay. Income tax during the year. So அந்த வருஷத்தோட income tax எவ்வளோ? Bank payment பண்ணது 21,578. இதுதான் வந்து இந்த applications. Income tax paid 21,578. Net profit for the year before tax. இது நமக்கு தேவையில்லை. Adjustment இருந்து அதை எடுத்துக்காதீங்க, குழப்பிடுவீங்க. அப்போ we'll finish off posting all the things. Share capital tally ஆச்சு. Provision for taxation tally பண்ணிங்கன்னா எவ்வளோ வருது உங்களுக்கு? 5978, 5978, 2978 is the balancing figure divided to the P&L account. இந்த வருஷம் provide பண்ணது. Provision for taxation. Value being 29,078. Goodwill tally ஆச்சு. Property tally ஆச்சு. 1,11,375. 1,11,375. Machinery tally ஆச்சு நினைக்கிறேன் 1,02,720. 1,02,720. Now schedule of changes in working capital. Current assets today value 1,50,772. Here 1,30,073. Current liabilities today total 99,592. Am I right? Next 39,495. Working capital. Current assets minus current liability is the working capital. This is 51,180. Here 90,578. போன வருஷத்தை காட்டிலும் இந்த வருஷம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இன்க்ரீஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல் பீயிங் த டிஃபரன்ஸ் 39,398. Is that clear? So increase in application. So increase in working capital application 39,398. அதே மாதிரி டேலி பண்ணாலும் அதான் நம்பர் வரும். அதை நீங்கள் ட்ரை பண்ணிக்கிங்க. P&L adjustment account tally பண்ணிங்கன்னா funds from operation being 68,483. Funds from operation is the sources 68,483. Fund flow statement tally பண்ணிங்கன்னா tally எடுது 84,730. 84,730. Clear? With that, fund flow statement is completely over.
Now, institutions and instruments in financial markets. Okay, instruments are type of bond lending modes எல்லாம் இருக்குல்ல, அது இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் சொல்லுவாங்க. யார் பண்றாங்களோ அது இன்ஸ்டிடியூஷன்ஸ் சொல்லலாம். Three main components of the financial system: financial markets, financial intermediaries, financial regulators. Financial marketல நமக்கு என்ன ஆயிடும்? லெண்டர் அண்ட் பாரோவர்ஸ் இருப்பாங்க. லெண்டர் யார் லெண்டிங் பண்றாங்களோ லெண்டர் அண்ட் பாரோவர்ஸ். அவங்களை கனெக்ட் பண்றவங்க யார் அப்படின்னு சொன்னாக்க ஃபினான்ஷியல் இன்டர்மீடியரிஸ். ஓகே, இவங்களை கண்ட்ரோல் பண்றது யார் அப்படின்னு சொன்னாக்க ஃபினான்ஷியல் ரெகுலேட்டர். தேர்ட் பாயிண்ட்ல இருக்கிறவங்க ஃபினான்ஷியல் ரெகுலேட்டர்ஸ். ஓகே, இது வந்து ஃபினான்ஷியல் இன்டர்மீடியரிஸ். இவங்க யார் ஃபினான்ஷியல் இன்டர்மீடியரிஸ் அப்படின்னு சொன்னாக்க பேங்க்ஸ் ப்ரிடாமினன்ட்லி, ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங். லெண்டர்ஸ் யார் அப்படின்னு சொன்னாக்க யாரெல்லாமே சேவிங்ஸ் பண்ணுறாங்களோ அவங்கெல்லாம் லெண்டர்ஸ்னு வச்சுக்கலாம். யாரெல்லாம் லோன் பாரோ பண்ணுறாங்களோ அவங்கெல்லாம் பையர்ஸ்னு வச்சுக்கலாம். ஓகே, இது ஃபினான்ஷியல் மார்க்கெட். பையர் அண்ட் செல்லர் மீட்டிங் பாயிண்ட் வந்து மார்க்கெட் இல்லையா? அதில் ஃபார் த ஃபினான்ஷியல் ரெக்யர்மெண்ட்டுக்கு மீட் பண்ணாக்க அது பேர் ஃபினான்ஷியல் மார்க்கெட். இந்த பேங்கை ரெகுலேட் பண்ணுறவங்க ஆர்பிஐ ப்ரிடாமினன்ட்லி. பேங்க் மட்டும் இல்லை, வி ஹேவ் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் லைக் நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கார்பரேஷன்ஸ், இவங்க எல்லாமே ப்ரைவேட் பேங்க்ஸ் எல்லாமே வந்துருவாங்க. நவ் இப்போ லெண்டர்ஸ், அதாவது சேவிங்ஸ் பண்ணுறவங்க எப்படி பண்ணோம்? அவங்ககிட்ட டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் இருக்கணும். ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறது SB financial institution says give the money in the name of SB savings bank, current account, FD, இந்த மாதிரி a number of products, financial products இருக்கும். இந்த products இவங்கள்ட்ட வித்துட்டு பணத்தை வாங்குவாங்க. Is that okay? Even இன்சூரன்ஸ் பண்ணுங்க, இன்சூரன்ஸ் ப்ரீமியம் வாங்குறாங்க, அதுவும் ஒரு ஒன் டைப் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் தான். FD, பாண்டு, டிபென்ச்சர்ஸ், வாட் எவர் நேம் மேபி, ஆர் ஈக்விட்டி ஷேர்ஸ், ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல். இப்போ இவங்களுக்கு லெண்டிங் கொடுக்குறாங்க. அதுக்கு என்ன ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க? ஹவுசிங் லோன் அண்ட் கார் லோன், வெஹிக்கிள் லோன், பர்சனல் லோன். இது ஒரு ப்ராடக்ட். இதுக்கு இங்கேருந்து இன்ட்ரெஸ்ட் வரும். திஸ் இஸ் த இன்ட்ரெஸ்ட். இதுக்கு இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு வருது இந்த லோனுக்கு, இதுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்க வேண்டியது இருக்குது. இதெல்லாம் விற்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்க வேண்டியதாக இருக்குது, அவுட்ஃப்ளோ. ஸோ ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் தான் ஃபினான்ஷியல் இன்டர்மீடியேட்டோடைய பெனிஃபிட். அவங்க வயலேட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக நமக்கு யார் இருக்கிறாங்க? ஃபினான்ஷியல் ரெகுலேட்டர்ஸ் இருக்கிறாங்க. இந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸில் பேங்கிங் ஆஸ் வெல் அஸ் நான் பேங்கிங் ரெண்டுமே இருக்குது. நான் பேங்கிங்கில் LIC, UTI, IDBI எக்ஸெட்ரா இவங்க எல்லாமே. IDBI பேங்க் வேறு, IDBI வேறு, தெரியுங்களா? IDBI வேறு, ஓகே, IDBI பேங்க் வேறு. IDBI பேங்க் இஸ் a sister concern of IDBI. இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது IDBI. அது நான் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன். அவங்க ஒன் ஆஃப் த விங்ஸாக ஆரம்பிச்சிருக்கிறாங்க IDBI பேங்க். ICICI பேங்க் அப்படிங்கிறது எக்ஸ்பேண்ட்லாம் பண்ணக்கூடாது, எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடாது. IDBI பேங்க்னா நீங்கள் எழுதும்போது இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா பேங்க்னு சொல்ல முடியாது, தப்பது. இதுதான் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா. இண்டஸ்ட்ரி டெவலப் பண்ணுறதுக்கு தேவையான லோன் இவங்க தருவாங்க லார்ஜ் அமௌண்ட்டில். நாம் சேவிங்ஸ் பேங்க் இங்கே போய் ஓப்பன் பண்ணலாமான்னா நோ. நீங்கள் எங்கே போய் ஓப்பன் பண்ணணும்? இங்கே தான் ஓப்பன் பண்ணணும். இவங்க கம்பெனியில் ரெஜிஸ்டர் பண்ணி இது ஒரு கம்பெனி ஆரம்பித்தாங்க. இவங்க RBI கண்ட்ரோலில் வருவாங்க. தே ஆர் கம்மிங் அண்டர் RBI. IDBIக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வேறு மாதிரி வரும், நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த NPA இதெல்லாம் நம்ம பார்த்தோமா இல்லையா? நான் பெர்ஃபார்மிங் அசெட்ஸ், நான் பெர்ஃபார்மிங் அசெட்ஸ் இன் கேஸ் ஆஃப் பேங்கிங் கம்பெனிஸ் பார்த்தோமா இல்லையா? அதெல்லாம் அந்த ரெகுலேஷன்ஸ் இவங்களுக்கு பொருந்தும், இவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு பொருந்துறதில்லை. இப்போ அவங்களுக்கும் நம்ம கொண்டு வரணும்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கிறாங்க. ஸோ தட்ஸ் ஹவ் த தீம் இஸ் தேர். இஸ் தட் கிளியர்? அதே மாதிரி ICICI வரும்போது அது வேறு. இண்டஸ்ட்ரியல் கிரெடிட் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன வரும்? இண்டஸ்ட்ரியல் கிரெடிட் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியான்னு நினைக்கிறேன். கிரெடிட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, அதான் ICICIயோட எக்ஸ்பேன்ஷன். கோ அண்ட் செக் தட். அவங்க வந்து இந்த மாதிரி ரீட்டைல் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க.
அதாவது சேவிங்ஸ் பேங்க் கரண்ட் அக்கௌண்ட்லாம் அது வந்து எகைன் ஐசிஐசிஐ பேங்க்னு ரெஜிஸ்டர் பண்ணிடுது. இது மாதிரி எல்லாருமே ஹெச்டிஎஃப்சியும் தனி, ஹெச்டிஎஃப்சி பேங்க் தனி. இது கம்பெனி நேம் கொடுத்து கம்பெனி ஆக்டில் ரெஜிஸ்டர் பண்ணும்போது என்ன நேம் கொடுத்துருப்பாங்கன்னா ஐடிபிஐ பேங்க்னு கொடுத்துருப்பாங்க. ஐடிபிஐ பேங்க்னு சொன்னாக்கா நீங்கள் அதோடைய என்டையர் நேமே ஐடிபிஐ பேங்க் தான், அதை நீங்கள் எக்ஸ்பேண்ட்லாம் பண்ணி பார்க்கக்கூடாது. ரைட். ஸோ ஐடிபிஐ இஸ் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன், பட் ஐடிபிஐ பேங்க் இஸ் த பேங்கிங் செக்டர். ஆர்பிஐஸ் மானிட்டரி பாலிசி டிபார்ட்மெண்ட் இதை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. மெயின் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னாக்க ஆர்பிஐயில் டைரக்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது, இன்டைரக்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது. டைரக்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் என்னென்ன வருதுன்னா சிஆர்ஆர், எஸ்எல்ஆர், இது ரெண்டும் ப்ரிடாமினன்ட். சிஆர்ஆர் அப்படின்னு சொன்னாக்க ஒவ்வொரு பேங்க்கும் எவ்வளோ பணம் வாங்குறாங்களோ அதில் 7% வந்து மேண்டட்ரியாக நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், ஆர்பிஐயில் ரிசோர்ஸ் மெயின்டைன் பண்ணியிருக்கணும். அது பேர் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. நம்ம எதில் பார்த்தோம், பேங்கிங் கம்பெனிஸில் பார்த்தோம். 5%, 4% அப்பப்போ மாற்றிட்டு இருப்பாங்க. ஓகே, அப்படின்னு நம்ம பார்த்தோம். Percentage of bank deposits mandated to be kept as reserves with RBI. RBI கிட்ட இருக்கிற பேலன்ஸ் இது. பர்பஸ் வந்து ரெகுலேட் லிக்விடிட்டி, கண்ட்ரோல் இன்ஃப்ளேஷன், ஸ்டிமுலேட் எக்கனாமிக் growth. இதுதான் இதோடைய அட்வான்டேஜ். இது எப்படி கால்குலேட் பண்ணுறீங்கன்னா பேங்க்ஸ் நெட் டிமாண்ட் அண்ட் டைம் லைபிலிட்டி என்ன இருக்குன்னு பாருங்கள். NDTL நெட்டு டிமாண்ட் அண்ட் டைம் லைபிலிட்டிஸ். டிமாண்ட் அப்படின்னா கேட்டால் தர வேண்டிய அமௌண்ட்டில் டிமாண்ட் லைபிலிட்டிஸ் சொல்லுவாங்க. லைக் சேவிங்ஸ் பேங்க், கரண்ட் அக்கௌண்ட், அதில் இருக்க பணத்தை அந்த கிளைண்ட் எப்போ கேட்குறாரோ கொடுத்தாக்கணும், அது பேர் டிமாண்ட். சில இது டைம் லைபிலிட்டிஸ்னால் 3 மாதம் 4 மாதம்னு கொடுத்துருப்பாங்க டைம் லைபிலிட்டி. அதோடைய நெட் இம்பேக்ட் என்ன இருக்கோ அதில் 7% நீங்கள் சிஆர்ஆர் க்ரியேட் பண்ணியிருக்கணும். எஸ்எல்ஆர் அப்படிங்கும்போது நீங்கள் ஆர்பிஐ கிட்ட வச்சுருக்கணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் கேஷில் வச்சுருக்கலாம். ஆர்பிஐ பேலன்ஸ் இன் எக்ஸஸ் ஆஃப் திஸ் ஒன் கேன் பி கெப்ட். அப்பார்ட் ஃப்ரம் தட் அண்ட் நான் இன்கம்பரன்ஸ் செக்யூரிட்டிஸ் வாங்கி வச்சுக்கலாம், கோல்டெல்லாம் வாங்கி வச்சுக்கலாம். Percentage of bank deposit mandated to be invested in specified securities like government bonds, gold, cash. Even RBIல வச்சிருக்கலாம், நீங்கள் கேஷாகவும் வச்சிருக்கலாம். SLR. Purpose வந்து ensure liquidity and solvency of the banks and maintain the stability. ஒரு நாள் திடீர்னு கஸ்டமர் வந்துட்டு எனக்கு ரீஃபண்ட் பண்ணுங்கன்னு சொன்னால் ரிட்டர்ன் பண்ண தெரியணும். அன்றைக்கி இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் அனுப்புனீங்கன்னா கம்பெனி மேலே பேங்கிங் மேலே ஒரு பேட் இமேஜ் வந்துடும். அடுத்த நாள் புறம் பப்ளிசிட்டி பண்ணி வச்சுருவோம். அந்த பேங்க்கில் டெபாசிட் பண்ணால் உங்களுக்கு பணமே வராது அப்படின்ட்டு மொத்த பேரும் வந்து நிற்பான். அவ்வளோதான், கம்பெனி பேங்கிங் செக்டரே வந்து ப்ராப்ளம் ஆகிடும். ஸோ அதுக்காக தான் இது இருக்கும். இதுவும் அதே மாதிரி பர்சன்டேஜ் அந்த NDTL will be created. And we have the refinance facilities also. இது வந்து RBI பேங்க் வந்து பேங்கருக்கு கடன் கொடுக்குறாங்க இல்லையா, பேங்க்குக்கு கடன் கொடுக்குறாங்க இல்லையா, அது பேர் ரீஃபினான்ஸ் ஃபெசிலிட்டிஸ். அதுவும் உண்டு. இன்டைரக்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் இதெல்லாம் இருக்குது. அதில் ரொம்ப ஃபேமஸாக நீங்கள் பார்க்க வேண்டியது ரெப்போ ரேட் அண்ட் ரிவர்ஸ் ரெப்போ ரேட். ரிசர்வ் ரெப்போ ரேட்னு இருக்குது, அது ரிவர்ஸ்னு மாற்றிக்கங்க. ரிவர்ஸ் ரெப்போ ரேட் அதாவது ரெப்போ ரேட் அப்படிங்கிறது என்னென்னா RBI அண்ட் அதர் தென் RBI சென்ட்ரல் பேங்க்கு, அதர் தென் RBI கமர்ஷியல் பேங்க், கமர்ஷியல் பேங்க்ஸ். ஓகே, RBI வந்து என்ன பண்ணுறாங்க, கமர்ஷியல் பேங்க்குக்கு லெண்டிங் பண்ணுறாங்க. அது கமர்ஷியல் பேங்க் ஹேஸ் டு பே த இன்ட்ரெஸ்ட். ஓகே, அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொன்னாக்க அந்த ரேட் தான் ரெப்போ ரேட். ரெப்போ ரேட் ரெப்போ ரேட் அப்படிங்கிறது என்னென்னா கமர்ஷியல் பேங்க்கு RBIக்கு கொடுக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ரெப்போ ரேட். அப்படியே ரிவர்ஸில் யோசிக்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்க, அது பேர் ரிவர்ஸ் ரெப்போ ரேட். கரண்ட்லி த ரிவர்ஸ் ரெப்போ ரேட் இஸ் 6.5%. திஸ் இஸ் 3.35%. கிட்டத்தட்ட ஒரு 10 முறையாக பீரியடிக்லி ஒன்ஸ் தே வில் ரிவைஸ் திஸ். பட் கிட்டத்தட்ட 10 டைம்ஸாக இதை ரிவைஸ் பண்ணல. எப்படி நம்ம இந்த பெட்ரோல் வந்து சேஞ்சே ஆகாமல் பல மாதமாக போயிட்டுருக்குல, 2-3 வருஷமாக சேஞ்சே ஆகலை, ஒரே ஸ்டாட்டிக் ப்ரைஸில் தான் இருக்குது பர் லிட்டர் பெட்ரோல். அதே மாதிரி தான் இந்த ரெப்போ ரேட்டும் RBI now and then will announce, but it remains static for almost 10 revisions. 10 revisions அது ஸ்டாட்டிக்காக இருக்குது. ஸோ ரெப்போ ரேட் அப்படிங்கிறது RBI லெண்ட் பண்ணால் அவங்க சார்ஜ் பண்ணுற ரேட் வந்து ரெப்போ ரேட். அதே சமயத்தில் கமர்ஷியல் பேங்க்கு RBI கிட்ட கடன் கொடுத்து வட்டி வாங்கினாக்கா அது பேர் ரிவர்ஸ் ரெப்போ ரேட். அப்போ RBI கமர்ஷியல் பேங்க் வந்து வெளியெல்லாம் லெண்டிங் கொடுக்குறாங்களே, அவங்க என்ன ரேட் எடுப்பாங்க, 6.5 ப்ளஸ் அவங்களோட மார்ஜின்ஸ் எடுத்துப்பாங்க. இதே RBI கொடுத்தா ஒன்லி 6.5 தான் அவங்களுக்கு கிடைக்கும். So reverse repo and repo rate. And then we have sources of funds.
அதில் sources of finance-ல we have the sources like long term, short term, international source. லாங் டேர்ம்னா 10லேருந்து 20 வருஷம், ஈவன் அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா லாங் டேர்ம், 3 to 5 இருந்துச்சுன்னா மீடியம் டேர்ம், less than 1 year அந்த ஷார்ட் டேர்ம். ரைட், இது ஆக்சுவலாக ப்ராப்பர்ட்டி பிளான்ட் எக்யூப்மெண்ட் வாங்குறதுக்கு இருக்கும். டெஃபர்ட் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சருக்கு மீடியம் டேர்ம் சோர்ஸ் மூலமாக ஃபண்டிங் பண்ணுவீங்க. கரண்ட் அசெட்ஸுக்கு ஷார்ட் டேர்ம் சோர்ஸ் பண்ணுவீங்க. லாங் டேர்ம் சோர்ஸஸில் என்னென்ன இருக்குது? ஈக்விட்டி அண்ட் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். மீடியம் டேர்மில் என்னென்ன இருக்குன்னா ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல், ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ், டிபென்ச்சர்ஸ் எல்லாமே இருக்கும் உங்களுக்கு. ஓகே, அண்ட் ஈவன் வி ஹாவ் லோன்ஸ் ஃப்ரம் பேங்க்ஸ், வெஞ்சர் கேபிட்டல் ஃபினான்சிங், அசெட் டெட் செக்யூரிட்டைசேஷன், லீஸ் ஃபினான்சிங், ஹையர் பர்ச்சேஸ், இன்டர்நேஷ்னல் ஃபினான்சிங், இதெல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம். எந்த கேசஸில்? மீடியம் டேர்ம்லேருந்து லாங் டேர்ம் சோர்ஸஸ். இதுக்காக நீங்கள் சோர்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க ஈக்விட்டி ஷேர்ஸ் மூலமாகவோ ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் மூலமாகவோ ஏர்ன் பண்ணதை ரீட்டைன் பண்ணி ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது மூலமாகவோ சோர்சிங் பண்ணலாம். டிபென்ச்சர் அண்ட் பாண்ட்ஸை இஷ்யூ பண்ணலாம். லோன்ஸ் வாங்கிக்கலாம், லாங் டேர்ம் லோன்ஸு. வெஞ்சர் கேபிட்டல் ஃபினான்சிங் பண்ணிக்கலாம். வெஞ்சர் கேபிட்டல் இன்வெஸ்டர்ஸ் இருப்பாங்க, ஓகே, ஆர் வெஞ்சர் கேபிட்டல் ஃபண்ட் ஏஜென்சிஸ் எல்லாம் இருப்பாங்க. எக்ஸுங்கிறவர் ஒரு டிஃப்ரெண்ட் ஐடியாவோடு வரார். அந்த ஐடியா வந்து சக்ஸஸ்ஃபுல்லாகவும் போகும், ஃபெயிலியரும் ஆகலாம். சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சுன்னா ஹியூஜ் லாபம் இருக்கும். இவங்களுடைய அந்த ஆண்டர்பிரினர்ஷிப் ஸ்கில்லுக்கும் இனோவேஷனுக்கும் ப்ரொமோட் பண்ணுறதுக்காகவே இவங்க வந்து நான் உங்களுக்கு ஃபினான்ஸ் பண்ணுறது ஒரு டீம் இருக்கும். ஸோ ரட்டன் டாட்டாவாக இருந்தாலும் சரி, இப்போ இவர் நாராயணமூர்த்தி இன்ஃபோசிஸ் தன்னுடைய மேஜர் ஷேரில் ஒரு பார்ட் வித்ட்ரா பண்ணி இன்ஃபோசிஸ்லேருந்து அந்த அமௌண்ட் வந்து வெஞ்சர் கேபிட்டல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் யாரோ அவங்களுக்கு நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாரு. நான் எப்படி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு ஃபண்டிங் இருந்தால் நல்லா பிஸ்னஸ் பண்ண முடியுமோ, அதே மாதிரி யாராவது ஒரு பெரிய ஐடியாவோட சீரியஸாக வந்தாங்கன்னா அவங்களுக்கு நான் ஃபண்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறேன் அப்படின்றாரு. அந்த பணம் போகலாம், வரலாம், என்னாலும் நடக்கலாம். ஸோ ஆனால் அவங்க அந்த ப்ராஜெக்ட் வந்து வயபிளாக இருக்குன்னு இவங்க ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா தே வில் ஃபண்ட் தட். அந்த ஃபண்டு யூஸ்வலாக வந்து லாங் டேர்மாக இருக்கும். லைக் பைஜூஸ் இல்லையா, பைஜூஸ் ரவீந்திரன், தே காட் ஹியூஜ் மணி ஃப்ரம் வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட், வெஞ்சர் கேபிட்டல் ஃபண்ட், வெஞ்சர் கேபிட்டல் கம்பெனி, யார் வேணாலும் இருக்கலாம். வெஞ்சர் கேபிட்டல் கம்பெனி, வெஞ்சர் கேபிட்டல் ஃபண்டு, வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட். வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் அப்படிங்கிறது இண்டிவிஜுவல், லைக் நாராயணமூர்த்தி தனிப்பட்ட முறையிலேயே தன்னுடைய சோர்சிங் மூலமாக ஃபண்டு பண்ணலாம். வெஞ்சர் கேபிட்டல் கம்பெனின்னா நான் ஒரு கம்பெனியாகவே ரெஜிஸ்டர் பண்ணி ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணி பணத்தை வாங்கி வச்சுக்க, அந்த பணத்தை யாரெல்லாம் இந்த மாதிரி ஐடியாவோடு வரீங்களோ அவங்களுக்கு நான் ஃபண்டு கொடுக்குறேன்றது வெஞ்சர் கேபிட்டல் கம்பெனி. வெஞ்சர் கேபிட்டல் ஃபண்டுங்கிறது என்னது? மியூச்சுவல் ஃபண்டு தானே. மியூச்சுவல் ஃபண்டு லைக் நான் யூனிட்ஸ் மூலமாக பல ஃபண்டை அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணி வச்சுருப்பேன். யார் வந்து எந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்களோ அதை ரிவ்யூ பண்ணி நான் அவனுக்கு ஃபண்டு கொடுப்பேன். இவங்ககிட்ட இருந்து நீங்கள் பணத்தை வாங்கிக்கலாம், ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம். ஓகே, இது வந்து வெஞ்சர் கேபிட்டல் ஃபினான்சிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அசெட் அண்ட் டெட் செக்யூரிட்டைசேஷன் கான்செப்டும் உண்டு. அசெட் அண்ட் டெட் செக்யூரிட்டைசேஷன் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ பேங்க் இருக்குது, பேங்க் என்ன பண்ணுறாரு, ஒரு 100 lakhs பணத்தை எடுத்து வச்சுக்கிறார், இல்லை 100 crores. they have started with 100 crores money. அந்த 100 crores வந்து என்ன பண்ணுறாங்க, லெண்டிங் கொடுக்குறாங்க. எக்ஸ் பல பேர்த்துக்கு லெண்டிங் கொடுத்துட்டாங்க. எவ்வளோ? ஒரு 80 crores கொடுக்குறாங்க, இல்லை 100 crores-உம் கொடுத்தாச்சு. திரும்பவும் கடன் கொடுக்கறதுக்கு பணம் இல்லை. திரும்பவும் கடன் கொடுக்கறதுக்கு யார்கிட்ட பணம் இல்லை? பேங்க் கிட்ட பணம் இல்லை. ஆனால் யூ ஆர் ஷூர் தட் எக்ஸ் வில் கேரண்டி பேயிங் வாட்? EMI. Is that okay? ஸோ பேங்க் 100 கோடி ரூபாய் பல பேருக்கு கடன் கொடுத்துருக்குறாங்க. பல பேரும் நமக்கு என்ன கொடுப்பாங்க? EMI கொடுப்பாங்க. இப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாக்க, இதை அப்படியே செக்யூரிட்டிஸாக மாற்றுறேன். பேங்க் என்ன பண்ணுறாரு, பல பேர்த்துக்கு இன்வெஸ்டர்ஸ் கிட்ட நான் என்ன பண்ணுறேன், பாண்டை இஷ்யூ பண்ணுறேன். பாண்ட் இஷ்யூ பண்ண அவன் என்ன சொல்லுவான், எனக்கு என்ன சார் தருவீங்க அப்படின்னு கேட்பான். இது வந்து ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல். இவங்களுக்கு பாண்டை இஷ்யூ பண்ணும்போது அவன் என்ன சொல்லுவான், எனக்கு என்ன சார் தருவீங்க அப்படின்றான். இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறேன். இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறது சோர்ஸ் என்னன்னு கேட்பான். இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறது சோர்ஸ் என்னென்னா, இதோடைய பீரியடிக்கல் பேமெண்ட் இருக்கு இல்லையா, அதை இதுக்கு பேக்கப்பாக கொடுப்பான். இந்த EMI தான் உங்களுக்கு சோர்ஸ் சார், உங்களுடைய அமௌண்ட்டை இது மூலமாக எடுத்து கொடுத்துருவேன்னு சொல்கிறாங்க. நவ் யூ ஆர் கன்வெர்ட்டிங் தட் இன்டு த பாண்ட். இந்த அமௌண்ட் எவ்வளோ இருக்கோ இந்த அமௌண்ட்டை அப்படியே பாண்டாக மாற்றிட்டாங்க. இது இந்த ப்ராசஸ் பேர் செக்யூரிட்டைசேஷன். எனக்கு வரக்கூடிய ரிட்டர்ன்ஸை, அந்த ரிட்டர்ன்ஸ் அப்படியே வந்து என்ன மாற்றிடுறேன், செக்யூரிட்டியை மாற்றிடுறேன். அந்த செக்யூரிட்டியை வந்து உங்களுக்கு சேல்ஸ் பண்ணி பணத்தை வாங்குறேன். ஸோ இது வந்து அசெட் அண்ட் டெட் செக்யூரிட்டைசேஷன். இது வந்து டெட் செக்யூரிட்டைசேஷன். அதே மாதிரி அசெட்டையும் செக்யூரிட்டிஸாக மாற்றிக்கலாம். அதை இஷ்யூ பண்ணி நான் பணத்தை ரைஸ் பண்ணிக்கலாம். இந்த வந்த பணத்தை திரும்பவும் நான் வந்து என்ன பண்ணுவேன், ஜெட்டுங்கிறவனுக்கு இன்வெஸ்ட் பண்ணி அதுலேருந்து பணத்தை வாங்கலாம். அப்போ நான் 100 கோடி ரூபாய் வச்சு நான் கடன் கொடுக்கும்போது
ஐம் ரெஸ்ட்ரிக்டட் டு ஒன்லி 100 crores. கடன் கொடுத்த பிறகு அதுலேருந்து வரக்கூடிய இஎம்ஐயை இன்னொருத்தண்ட அதை பேஸாக வச்சு அதுக்கு ஈக்குவலண்ட் நம்பருக்கு செக்யூரிட்டிஸை ரெடி பண்ணி திரும்ப அதை நான் இஷ்யூ பண்ணி பணத்தை ரெடி பண்ணுறேன். அந்த பணத்தை திரும்பவும் நான் இன்னொரு லெண்டிங் பண்ணும்போது 2 times ஆயிடுது. 100 crores வச்சு நான் 200 crores லெண்டிங் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஏதாவது பாண்டு நான் கொடுக்குறேன்னா எனக்கு என்ன செக்யூரிட்டி இருக்குன்னு கேட்பாங்க. செக்யூரிட்டிஸ் நத்திங் பட் இஎம்ஐ. இஎம்ஐங்கிறது என்னது? டெட்டு. டெட்டை தான் உங்களுக்கு பேஸாக கொடுக்குறதுனால அது பேர் டெட்டு செக்யூரிடைசேஷன். இஸ் தட் ஓகே? அதே மாதிரி லீசிங், ஃபினான்ஸ் லீஸ் இருக்குது, ஹையர் பர்ச்சேஸ் இருக்குது. இதுவும் என்கிட்ட பணம் இல்லை அப்படின்னு சொன்னாக்க என்ன பண்ணலாம்? லீசிங் போகலாம் இல்லையா? அதுவும் ஒன் ஆஃப் த சோர்ஸஸ் ஆஃப் ஃபினான்சிங் தான். இன்டர்நேஷ்னல் ஃபினான்சிங் பண்ணலாம். யூரோ இஷ்யூ, ஃபாரின் கரன்சி லோன்ஸ் நீங்கள் வாங்கிக்கலாம். யூரோ மூலமாக யூரோ டாலர்ஸை நீங்கள் இஷ்யூ பண்ணி கடன் வாங்கிக்கலாம், இல்லை ஃபாரின் கரன்சி லோனும் வாங்கிக்கலாம். ஷார்ட் டேர்ம் சோர்ஸஸில் வந்து ஏற்கனவே நம்ம எதில் பார்த்துருப்போம் அப்படின்னு சொன்னாக்கா ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட்டில் ஷார்ட் டேர்ம் சோர்ஸ் பற்றி பார்த்துருப்போம். அதுதான் இங்கேயே வரும். ட்ரேட் கிரெடிட், அக்ரூட் எக்ஸ்பென்சஸ், கஸ்டமர்ஸ் அட்வான்ஸ், வாங்கினது அட்வான்ஸு, ஷார்ட் டேர்ம் லோன்ஸு, ட்ரெஷரி பில்லு, சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட்ஸு அண்டு இன்டர் கார்பரேட் டெபாசிட் ஐசிடிஸு, பப்ளிக் டெபாசிட்ஸ், பேங்க் கிரெடிட்ஸ் வந்து எப்படி வாங்கியிருக்கலாம்? ஷார்ட் டேர்ம் லோனு, ஓவர் டிராஃப்ட் இதெல்லாம் நீங்கள் வாங்கியிருக்கலாம். ஓகே, இதெல்லாம் நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப முக்கியமானது ஃபேக்டரிங். ஸோ யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஃபேக்டரிங் ஆர் ஃபர்ஃபீட்டிங். இதை நம்ம தனியாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. ரைட். ஸோ மற்றதெல்லாமே நார்மல். நீங்கள் இதில் பார்த்தீங்களே ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட் அதில் இருக்கிறது தான் இங்கே நமக்கு வந்துடும். ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட்டில் சோர்ஸிங் எப்படி பண்ணுறீங்களோ அதே தான் இங்கே. அப்பார்ட் ஃப்ரம் தட் சம் அதர் ஐடியாஸ். Can I get my money requirement fulfilled through international sources? அப்படின்னு சொன்னாக்க of course we have the international sources also. We have GDR as well as ADR predominantly, or FCCB or DR or ECB இதெல்லாம் இருக்குது நமக்கு. ஸோ GDR அப்படிங்கிறது Global Depository Receipts and ADRங்கிறது American Depository Receipts. So you are being in India. ஸோ இந்தியாவில் வந்து இன்ஃபோசிஸ் கம்பெனி வந்து என்ன பண்ணுறாங்க? இன்ஃபோசிஸ் கம்பெனி இன்வெஸ்டர்ஸ் கிட்ட என்ன பண்ணுறாங்க? ஷேரை கொடுத்துட்டு கேபிட்டல் வாங்கிக்கிறாங்க இல்லையா? கிளியர்? அது லோக்கல் லாங் டேர்ம் ஃபினான்ஸ். அதே சமயத்தில் தே வாண்ட் டு ரைஸ் ஃபர்தர் ஃபண்ட் வேர் இட் இஸ் நாட் பாசிபிள் டு ரைஸ் ஃபர்தர் ஃப்ரம் இந்தியா. தே வாண்ட் டு ரைஸ் ஃப்ரம் அவுட் சைட் இந்தியா. அப்போ யூஎஸ் எடுத்துங்க. யூஎஸில் NASDAQ. ஓகே. ஸோ இது வந்து லிஸ்டட் த்ரூ BSE NSE, பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்ணிக்கலாம். ஐ வாண்ட் டு லிஸ்ட் இன் US மார்க்கெட் பேரலி. அப்போ இந்த இடத்துல இந்தியாவில் சேல் பண்ணும்போது என்னன்னு சொல்லுவாங்க? இன்ஃபோசிஸ் ஷேர்னு சொல்லுவாங்க. யூஎஸில் லிஸ்ட் பண்ணும்போது இதுக்கு பேர் என்னென்னா இன்ஃபோசிஸ் ADR, அமெரிக்கன் டெபாசிட்டரி ரிசிப்ட்ஸ். இது வந்து ருபீஸில் கோட் பண்ணியிருப்பாங்க. அதே ஷேர் யூஎஸில் கோட் ஆகும்போது டாலரில் கோட் ஆகிருக்கும். பட் அதை ஷேர்னு சொல்ல மாட்டாங்க. என்னென்னு சொல்லியிருப்பாங்க? அமெரிக்கன் டெபாசிட்டரி ரிசிப்ட் சொல்லுவாங்க. சரி, நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் இன் இந்தியா பிளாக்ட் டு பி லிஸ்டட் இன் அவுட் சைட் இந்தியா இன் தேர் ஓன் ஸ்டாக் மார்க்கெட். அந்த நேரத்தில் அதுக்கு ஈக்குவலண்ட்டாக அந்த நாட்டு கரன்சியில் அதுக்கு ஈக்குவேட் பண்ணி ஒரு வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த நாட்டு கரன்சியில் அந்த நாட்டில் அதை ட்ரேட் பண்ணிக்கலாம். அப்படி வரும்போது அமெரிக்கன் டெபாசிட்டரி ரிசிப்ட். அமெரிக்கா தவிர வேறு ஏதாவது கண்ட்ரியில் இருந்துச்சுன்னா அது பேர் குளோபல் டெபாசிட்டரி ரிசிப்ட், GDR and ADR. ஃபார் எக்ஸாம்பிள், லெட்ஸ் see. Now இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் இன்ஃபோசிஸ் ஷேர் ப்ரைஸ் எவ்வளோ இருக்குது? 1960 இருக்குது. ஓகே. அதே சமயத்தில் என்ன பண்ணலாம்? இன்ஃபோசிஸ் ADR ப்ரைஸ் பார்க்கலாமா? இன்ஃபோசிஸ் ADR ப்ரைஸ் அது எந்த மார்க்கெட்டில் இருக்கும்? நமக்கு NASDAQல லிஸ்ட் ஆகிருக்கும். ஓகே.
எவ்வளோ இருக்குது? எங்கே இருக்குது? நாஸ்டாக் இருக்கா, NAS DAQ நியூயார்க் அவங்களுடைய ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு. NASDAQ expand. Okay. Okay. NASDAQ stock exchange, stock market. Okay, you can see that later on. Then I'll search for them immediately. Right. Infosys oda ADR எவ்வளவு இருக்கு? கிட்டத்தட்ட 23.28. இப்போ இந்தியாவில் எவ்வளோ இருக்கு? 1960 இருக்கு. ஓகே, now USD to INR. So NASDAQல 23.28 இருக்குன்னா இந்தியாவில் என்ன ரேட் இருக்கு? இந்தியன் கரன்சி 1956 இருக்கு, 1960 இருக்கு. அப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு இன்ஃபோசிஸ் ஷேரு யூஎஸ்ல எப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு? இன்ஃபோசிஸ் ஏடிஆர்னு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அங்கே வந்து டாலரில் ட்ரேட் ஆகும், இங்கே இந்தியாவில் இந்தியன் ருபீஸில் ட்ரேட் ஆகும். ஸோ அப்போ ஃபண்டு வந்து யூ கேன் கலெக்ட் ஃப்ரம் அவுட்சைட் இந்தியா ஆல்சோ பை யூஸிங் தீஸ் ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸ். இது வந்து ஃபினான்ஷியல் ப்ராடக்ட் ஏடிஆர் அண்ட் ஜிடிஆர். கிளியர்? இது மாதிரி நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் டெபாசிட் ரெசிட்ஸ் எல்லாம் இருக்குது. நீங்கள் டெபாசிட் பண்ணி நீங்கள் உங்களோட ஃபாரின் கரன்சி, அதுக்கு நான் ஒரு ரெசிட்ஸ் கொடுத்துட்றேன். மெச்சூரிட்டி எப்போ அந்த ரெசிட்ஸை சரண்டர் பண்ணிவிட்டு வாங்கிடுங்க. பாண்டு மாதிரி அந்த பாண்டு கொடுத்து பணத்தை வாங்கிக்கிறேன், அதுக்கப்புறம் பாண்டை எனக்கு சரண்டர் பண்ணிட்டு பணத்தை வாங்கிட்டு போங்க. ஃபாரின் கரன்சி கன்வெர்ட்டபிள் பாண்ட் இஷ்யூ பண்ணுறேன். ஃபாரின் கரன்சி கன்வெர்ட்டபிள் பாண்டுன்னு சொன்னால் மெச்சூரிட்டி எப்போ ஃபாரின் கரன்சிலேயே நான் பேமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாக்கா அது வந்து ஃபாரின் கரன்சி கன்வெர்ட்டபிள் பாண்ட். $100 எனக்கு கொடுங்க இன்னைக்கு. ஓகே, நாட் $100, $100 கொடுங்க. ஒரு 5 years பிறகு $100 பதிலாக 150 அலாங் வித் இன்ட்ரெஸ்ட் எல்லாமே சேர்த்து இந்த வேல்யூ கொடுப்பேன். இது வந்து இஷ்யூ ப்ரைஸ், இது ரெடிமூவ் ப்ரைஸ். ஆர் $100 கொடுங்க, இயர் ஆன் இயர் உங்களுக்கு நான் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறேன் இன் டாலர்ஸ். அது பேர் ஃபாரின் கரன்சி கன்வெர்ட்டபிள் பாண்ட். அல்லது நீங்கள் ருப்பீஸாக கொடுங்க, மெச்சூரிட்டி எப்போ நான் உங்களுக்கு டாலரை கொடுக்குறேன். அதே ருப்பி டினாமினேட்டட் பாண்ட் அப்படிங்கிறது என்னென்னா ஆர்டிபி ருப்பி டினாமினேட்டட் பாண்ட். ஓகே, நீங்கள் வந்து எனக்கு ₹1,00,000 கொடுங்க, மெச்சூரிட்டி அப்போ வந்து உங்களுக்கு 1,400 ருப்பீஸாக கொடுத்துட்றேன், 1,400,000 ருப்பீஸாக. தென் யூ கேன் கன்வெர்ட் யூஸிங் த டாலர். அப்படி உங்களுக்கு ஆர்டிபியாக கொடுக்குறதுனால என்ன அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா, இஷ்யூவிங் கம்பெனிக்கு ஃபாரின் எக்ஸ்சேஞ்சினால ஏற்படுற ஃப்ளக்சுவேஷன் ப்ராஃபிட் ஆர் லாஸும் இவருக்கு சேராது. லாஸ் இருந்துச்சுன்னா இவருக்கு பெரிய டென்ஷன் ஆகாது. ஸோ அப்படி ருப்பி டினாமினேட்டட் பாண்டாகவும் இஷ்யூ பண்ணலாம், அல்லது ஃபாரின் கரன்சி கன்வெர்ட்டபிள் பாண்டாகவும் இஷ்யூ பண்ணலாம். ஃபாரின் கரன்சி கன்வெர்ட்டபிள் பாண்டை இஷ்யூ பண்ணும்போது நான் டாலரில் கடன் வாங்குறேன், திருப்பி தரும்போது டாலரில் கொடுக்கணும். அன்றைக்கி எக்ஸ்சேஞ்ச் டிஃப்ரென்ஸ் ஜாஸ்தி ஆச்சுன்னா வேறு வழி இல்லை, ஐ ஹேவ் டு லூஸ் த எக்ஸ்சேஞ்ச் லாஸ் ஆல்சோ. அதையும் சேர்த்து நான் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அது பதிலாக ருப்பி டினாமினேட் பாண்டுனா நீங்கள் எனக்கு 1,00,000 ருப்பீஸாக கொடுங்க. நீங்கள் டாலர் கொடுக்குறீங்களே, அதை கன்வெர்ட் பண்ணி ருப்பீஸாக நான் இன்றைக்கி எடுத்துக்கிறேன். தரும்போதும் நான் ருப்பீஸில் தான் கொடுப்பேன், அதை நீங்கள் கன்வெர்ட் பண்ணி டாலர் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போங்க. யாருக்கு? ஃபாரினருக்கு. எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரோயிங்ஸ், ஃபாரினில் இருக்கக்கூடிய பேங்க்லேருந்து நீங்கள் கடன் வாங்குறீங்க. கமர்ஷியல் பேங்க்ஸ்னால் இந்தியாவுடைய கமர்ஷியல் பேங்க்ஸ். எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரோயிங்ஸ்னால் ஃபாரினில் இருக்கக்கூடிய பேங்க்லேருந்து நீங்கள் வாங்கினீங்கன்னா அது எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பேங்க். அதர் சோர்ஸஸ் லைக் டெஃபர்டு கிரெடிட், பில் டிஸ்கவுண்டிங், சீட் கேபிட்டல் அசிஸ்டன்ஸ். இனிஷியலாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு ஒரு சடன் நீங்கள் ஒரு 100 கோடி ரூபா உங்களுக்கு பிஸ்னஸ்க்கு பணம் வேணும் அப்படின்னு சொன்னாக்க பேங்க் என்ன சொல்லுவார், நீங்கள் ஒரு 20 கோடி கொடுங்க சார், நான் அப்போ தான் 80 கோடி கொடுப்பேன்ப்பா. இது மார்ஜின் மணி வந்து நீங்கள் தான் டெபாசிட் பண்ணியிருக்கணும், இதை தான் பேங்கர் கடனாக கொடுப்போம். மார்ஜின் மணி கூட என்னால் கொடுக்க முடியாது சார் அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க சில பேர் இருப்பாங்க. உங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ் இன்னோவேட்டிவாகவும் நல்லா இருக்குது, நீங்கள் சீரியஸாக பண்ணுங்கள், நான் இந்த பணத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பேர் சீட் கேபிட்டல் அசிஸ்டன்ஸ், சீட் கேபிட்டல், மார்ஜின் மணி. அண்ட் வி ஹேவ் ஃபர்ஃபிட்டிங். ஓகே, ஃபர்ஃபிட்டிங். ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? ஃபேக்டர், இன்னொன்று ஃபர்ஃபிட்டிங். இது ரெண்டும் ரொம்ப முக்கியமானது, அடிக்கடி எக்ஸாம்பிள் கேட்பாங்க. ஃபேக்டரிங் வந்து வித்தின் இந்தியாவில் நடக்கும், ஃபர்ஃபிட்டிங் வந்து இன்டர்நேஷனல் லெவலில் யூஸ்வல் நடக்க வாய்ப்புகள் இருக்குது. யூஸ்வலி வித்தவுட் ரீகோர்ஸ். இன்டர்நேஷனல் பில் டிஸ்கவுண்டிங்கில் வரும், இன்டர்நேஷனல் பில் டிஸ்கவுண்டிங் இந்த ஃபர்ஃபிட்டிங்கில் வரும். ஓகே, ஃபேக்டர் ஃபர்ஃபிட்டிங்னா என்ன? வில் டிஸ்கஸ் தோஸ் டூ செப்பரேட்லி. ரைட். பாண்ட்ஸில் வரும்போது கேட்டகரிஸ் ஆஃப் பாண்ட், காலபிள் பாண்ட்ஸ் அண்ட் புட்டபிள் பாண்ட்ஸ்னு இருக்குது. ஓகே,
காலபிள் அப்படின்னு சொன்னாக்கா ஐ கேன் பர்ச்சேஸ் பிஃபோர் த மெச்சூரிட்டி. புட்டபிள்னா ஐ கேன் செல் பிஃபோர் த மெச்சூரிட்டி. ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்துங்க. காலபிள்னா இஷ்யூவர்ஸ் ஆப்ஷன்ஸ், புட்டபிள்னா இன்வெஸ்டர்ஸ் ஆப்ஷன்ஸ். நான் பாண்டை இஷ்யூ பண்ணேன். இஷ்யூ பண்ணும்போது 5 years மெச்சூரிட்டி பீரியட் சொன்னேன். ஆனால் அட் எனி டைம் ஐ கேன் கால் ஃபார் க்ளோசிங் இட். 2 வருஷத்துலேயே உங்கள் பாண்டெல்லாம் கொடுத்துருங்க, பணத்தை வாங்கிங்கன்னு சொல்லிட்டு என்னால் ப்ரீ மெச்சூர்லேயே நான் என்ன பண்ணலாம், கேன்சல் பண்ண முடியும். அப்படி பண்ணால் அது பேர் காலபிள் பாண்ட்ஸ். புட்டபிள் பாண்ட்ஸ்னால் ஆஸ் அ இன்வெஸ்டர் நீங்கள் என்கிட்ட வாங்கியிருக்கிறீங்க 5 yearsன்னு சொல்லி 2வது வருஷத்துலேயே என்கிட்ட கொடுத்துட்டு பணத்தை கொடுங்கன்னு கேட்கலாமான்னா கேட்கலாம். அது வந்து புட்டபிள் பாண்ட்ஸ். புட்டபிள் பாண்ட் வந்து யாருடைய வியூஸு, இன்வெஸ்டர்ஸ் வியூ. காலபிள் பாண்ட் வந்து யாருடைய வியூஸும், இஷ்யூவர்ஸோடைய. இஸ் தட் ஓகே? இதுதான் வந்து கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன் நீங்கள் ஃபைனலில் படிப்பீங்க F1 ஸோ இஷ்யூவர்ஸ் ஆப்ஷன் டு ரெடீம் பிஃபோர் மெச்சூரிட்டி, புட்டபிள் பாண்ட் வந்து இன்வெஸ்டர்ஸ் ஆப்ஷன் டு செல் பிஃபோர் மெச்சூரிட்டி. புட்டுன்னு அர்த்தம் ஐ எம் கிவிங் இட் யூ. கால்னா என்னுடைய பாண்டை எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி கேட்கறது பேர் காலபிள். பை வந்து காலபிள், புட் வந்து செல். ஓகே. ஃபாரின் பாண்ட்ஸில் என்னென்ன இருக்குது பாருங்கள். ஸோ ஃபாரின் கரன்சி கன்வெர்ட்டபிள் பாண்ட்ஸ் இருக்குது. ஓகே. ஸோ லோன் இன் ஃபாரின் கரன்சி அண்ட் லோ காஸ்ட் இருக்கும். பிளைன் வெனிலா பாண்ட் இது ஒன்றும் கிடையாது. லைக் டிஸ்கவுண்டட் பாண்ட், கூப்பன் பியரிங் பாண்ட். நார்மலாக எந்த ஒரு கன்ஃபியூஷன்ஸும் இல்லாமல் இருக்கிறது பிளைன் வெனிலா பாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி நீங்கள் லோக்கலில் இந்தியாவுக்குள்ளாரே பாண்ட் இஷ்யூ பண்ணி பணத்தை வாங்குறீங்களோ அதே மாதிரி நீங்கள் ஃபாரினில் இஷ்யூ பண்ணி ஃபாரின் கரன்சியில் லோன் வாங்குறீங்க வித்தவுட் எனி மோர் காம்ப்ளிகேஷன்ஸ் தட் அப்படின்னு சொன்னாக்க பிளைன் வெனிலா. அதில் சார் காம்ப்ளிகேஷன்ஸ் சொன்னால் சின்ன சின்ன விஷயங்கள் உள்ளார சேர்த்துட்டு இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு நீங்கள் ஒரு $100 கொடுங்க, இயர் ஆன் இயர் 5% நான் உங்களுக்கு சேர்த்து கொடுக்குறேன் அப்படிங்கிறது பிளைன் வெனிலா. எனக்கு $100 கொடுங்க, இயர் ஆன் இயர் 5% கொடுக்குறேன், ப்ளஸ் ஃப்ளக்சுவேஷன் இன் கரன்சி, ஃபாரெக்ஸ் ரேட்டில் ஏதாவது சேஞ்ச் இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு காம்பன்சேஷன் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாக்கா இது பிளைன் கிடையாது, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறீங்க. ஸோ இது பிளைன் வெனிலா மாடல், இது அதர் மாடல்ஸ் வந்து. ஸோ பிளைன் வெனிலா இஸ் நத்திங் பட் ஜஸ்ட் ஏ டிஸ்கவுண்டிங் பாண்ட். கூப்பன் பியரிங் பாண்ட், ரைட். கூப்பன் பியரிங் பாண்ட்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கும். ஓகே. இது வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் இல்லாமல் இருக்கும், இது இன்ட்ரெஸ்ட் ரேட்டோட இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், $100 பாண்டை இன்றைக்கி $60 கொடுத்து வாங்குங்க, ரெடீம் பண்ணும்போது $100 திரும்ப வாங்கிக்கலாம் அப்படிங்கிறது டிஸ்கவுண்டட் பாண்ட். டீப் டிஸ்கவுண்ட் பாண்டு ஆர் ஜீரோ கூப்பன் பாண்ட் அப்படிங்கிறதுல நீங்கள் இன்கம் டேக்ஸில் படிச்சிருப்பீங்க. ஜீரோ கூப்பன் பாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஜீரோ கூப்பன்னா கூப்பன் இல்லாதது, இன்ட்ரெஸ்ட் நான் தரமாட்டேன். 100 பாண்டு நீங்கள் $60 கொடுத்து வாங்கிங்க, மெச்சூரிட்டி அப்போ $100 ரிட்டர்ன் வாங்கிங்கன்னு சொன்னால் அது பேர் ஜீரோ கூப்பன் பாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. $100 கொடுங்க, 5 வருஷத்துக்கு அப்புறம் $100 அப்படியே வாங்கிக்க. அப்போ எனக்கு என்ன சார் அட்வான்டேஜ், இயர் ஆன் இயர் இன்ட்ரெஸ்ட் கொடுப்பேன் அப்படிங்கிறது கூப்பன் பாண்ட். ரைட். Now, convertible floating rate notes. Floating rates அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மாறிட்டே வந்துச்சுன்னா அது பேர் ஃப்ளோட்டிங் ரேட். ரைட். ஸோ இது வந்து ஷார்ட் டேர்ம் லாங் டேர்மாக மாற்றிக்கலாம், இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொன்னாக்க அது வந்து கன்வெர்ட்டபிள் ஃப்ளோட்டிங் ரேட் நோட்ஸ்னு சொல்லலாம். ஷார்ட் டேர்ம்னு நீங்கள் வாங்கினீங்க, அதுக்கப்புறம் அது லாங் டேர்மும் மாற்றிக்கிறீங்க, அது தகுந்த மாதிரி கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம்னா அது பேர் கன்வெர்ட்டபிள் ஃப்ளோட்டிங் ரேட்டு. ட்ராப் லாக் பாண்ட், floating rate but converted into fixed rate later on. ஓகே. நீங்கள் இஷ்யூ பண்ணும்போது ஃப்ளோட்டிங் ரேட்டில் இருக்கும், அதுக்கப்புறம் அது ஃபிக்ஸ்ட் ரேட்டாக மாறிடும். ஃப்ளோட்டிங் ரேட்னு என்ன அர்த்தம், ஆர்பிஐ என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சொல்கிறானோ, இந்த ரெப்போ ரிவர்ஸ் ரெப்போவில் ரேட் சொல்கிறான்னு சொன்னாலே சேஞ்ச் ஆகிட்டே வரும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 டேர்மாக இது சேஞ்ச் ஆகாமல் இருக்குன்னு சொன்னேன். 6.5% ஃபார் ரிவர்ஸ் ரெப்போன்னு சொன்னேன். அது மாதிரி ஆர்பிஐ வந்து 6.5ன்னு சொல்லிட்டா ஆர்பிஐ 6.5 சொல்லியிருக்கிறாங்க, எங்கள் ஆப்ரேஷனுக்கு ஒரு 2% எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னு அவன் டிமாண்ட் பண்ணுவோம். அப்போ 8.5 வில் பி த ஃப்ளோட்டிங் ரேட். ஆர்பிஐ என்ன ரேட் சொன்னாலும் சரி சொல்லாட்டி சரி அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேங்க, உங்கள்கிட்ட நான் 9% ஃபிக்ஸ்டாக வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அது பேர் ஃபிக்ஸ்ட் ரேட் பாண்ட். ஸோ உங்களுக்கு நான் ஃப்ளோட்டிங் ரேட் பாண்ட் நான் இஷ்யூ பண்ணுறேன். திடீர்னு கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டான், ஆர்பிஐ பணம் பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக மணி சர்க்குலேஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 6.5 பதிலாக 10 ஆகிக்கலாம். 10 ஆக்குனாக்கா பேங்க் என்ன சொல்லுவார், எனக்கு ஒரு 2% வேணும்ல அப்படிப்பார். அப்போ 12%. நீங்கள் ஃப்ளோட்டிங் ரேட்ஸ் சீப்பராக இருக்குன்னு அதை வாங்கியிருப்பீங்க, ஆனால் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் ரேட் 12க்கு வந்துருச்சு. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், சார் எனக்கு ஃப்ளோட்டிங் ரேட் வேணாம். ஃப்ளோட்டிங் ரேட்னு என்ன அர்த்தம், ஆர்பிஐ என்ன ரேட் சொல்கிறோன்னா அந்த ரேட்லேருந்து ஒரு பர்சன்டேஜ் சேர்த்து உங்கள்கிட்ட சார்ஜ் பண்ணுவோம். ஃபிக்ஸ்டு ரேட்னு என்ன அர்த்தம்,
அவங்க மீன்ஸ் கான்ஸ்டன்ட் ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. நீங்கள் ஃப்ளோட்டிங் ரேட் வாங்கிட்டீங்க, சீப்பராக இருக்குன்னு திடீர்னு இந்த ரேட்டை ஆர்பிஐ ஏற்றிட்ட பிறகு உங்களுக்கு கட்டுப்படி ஆகலை. சார் எனக்கு கொஞ்சம் மாற்றி கொடுங்களேன், ஃப்ளோட்டிங் பில் ஃபிக்ஸ்டாக மாற்றி கொடுங்களேன். இப்போ ஹவுசிங் லோன்லாம் இருக்கும். இப்போ என்னுடைய கசின் இப்படி தான் ஹவுசிங் லோன் வாங்கியிருந்தான். ஹவுசிங் லோன் வாங்கும்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருந்தான்னா ஃபிக்ஸ்டு ரேட் வாங்கியிருந்தான். அந்த காலத்தில் வந்து ஃப்ளோட்டிங் ரேட் வந்து 12% போச்சு, ஃபிக்ஸ்டு ரேட் 11% இருந்துச்சு. உடனே அவன் எதை சூஸ் பண்ணால் ஃபிக்ஸ்டு, இது ஃப்ளோட்டிங். இவன் இதை எடுத்துட்டான். சார் நான் இதை எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு. ஒரு 3 வருஷத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த ரேட் வந்து 9ஆக குறைஞ்சி போச்சு. ஹவுசிங் லோன் உங்களுக்கு தெரியும், மினிமம் 10 வருஷம் 15 வருஷம், இது 20 வருஷம் வேறு எடுத்து வச்சுருந்தான் கசின். போன பேங்க்கில் என்ன சார் பண்ணலாம் அப்படின்னோடனே, சார் நீங்கள் வேணால் மாற்றிங்க அப்படின்னா, நல்ல ஆப்ஷனாக இருக்கே அப்படின்னா. ஸோ தென் ஹீ சிம்பிளி ஷிஃப்டட் ஹிம்செல்ஃப் ஃப்ரம் ஃபிக்ஸ்டு டு ஃப்ளோட்டிங். அதுக்கு சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு சார்ஜ் பண்ணான் அவன் ஒரு அமௌண்ட், அது பேர் ஸ்வாப் சார்ஜுன்னு சொல்லுவாங்க. அது ஒரு 2 or 3% எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணால் அந்த ஷிஃப்டிங் அப்போ ஒன்ஸ் அந்த ஷிஃப்டிங் சார்ஜஸ் பே பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் மாற்றிக்கலாம். இது மாதிரிலாம் இருக்குது, அது பேர் ஸ்வாப்பிங்னு பேர். ஃப்ளோட்டிங் ரேட்லேருந்து ஃபிக்ஸ்ட் ரேட்லேருந்து ஃப்ளோட்டிங் மாற்றிக்கிறது பேர் ஸ்வாப்பிங்னு பேர். ஃபைனலில் அதுக்கு தனியாக ஒரு சின்ன டைட்டில் டாப்பிக்கே இருக்குது எஃப்எம்மில். இங்கே நமக்கு தேவையில்லை. ஃப்ளோட்டிங் ரேட்னா என்ன, ஃபிக்ஸ்ட் ரேட்னா என்ன, அதில் சேஞ்ச் பண்ணுறதை பற்றி ட்ராப் லாக் பாண்டில் இருக்குது. அண்ட் வேரியபிள் ரேட்டு, ஈல்டு கர்வ் நோட்டு, யாங்கி பாண்ட் இதெல்லாம் இருக்குது, யூரோ பாண்ட்லாம் இருக்குது. இதெல்லாம் ஜஸ்ட் ஐடியா வச்சுக்கேன். யாங்கி பேங்க் பாண்ட் அப்படிங்கிறது நான் யூஎஸ் பேங்க்கு, நான் யூஎஸ் கார்பரேஷன்ஸ் இஷ்யூ பண்ணுற பாண்ட்ஸ் பேர் யாங்கி பாண்ட். ஓகே, அவங்க யூஎஸில் இல்லாதவங்க யூஎஸில் டாலரில் இஷ்யூ பண்ணுறது தான் யாங்கி பாண்ட். இஸ் தட் ஓகே? இதோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து யூஸ்வலாக டாலர் லிபாரில் இருக்கும். ஓகே, ஈக்குவல் டு டாலர் லிபார். லிபார் அப்படிங்கிறது லண்டன் இன்டர் பேங்கிங் ஆஃபர் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. நோ நீட் டு வரி அபவுட் தட். லிபார் அண்ட் லிபிட். எப்படி ஆர்பிஐயில் நமக்கு 2 ரேட் இருக்குது, ரெப்போ ரேட், ரிவர்ஸ் ரெப்போன்னு இருக்கு இல்லையா, அதே மாதிரி லண்டனில் வந்து லிபார் லிபிட் அப்படின்னு நம்ம 2 ரேட் சொல்லியிருப்பாங்க, லிபார் அண்ட் லிபிட். லண்டன் இன்டர் பேங்கிங் ஆஃபர் ரேட், லண்டன் இன்டர் பேங்கிங் அண்டு லிபிட்டில் வரும்போது ஆஃபர் ரேட்டு, இன்டர் பேங்கிங் ஆஃபர், லிபிட் ரேட். ஓகே, லிபிட் ரேட், லிபார் versus லிபிட். லிபிட்க்கு என்ன சொல்கிறான், லிபார் வந்து லண்டன் இன்டர் பேங்க் ஆஃபர் ரேட்டு, லண்டன் இன்டர் பேங்க் பிட் ரேட். ஓகே, பிட் லிபிட், லண்டன் இன்டர் பேங்கிங் பிட் ரேட். இஸ் தட் ஓகே? லிபார் அண்ட் லிபிட் பிட் ரேட். யூரோ பாண்ட் இந்த மாதிரி சில பாண்ட்ஸ் எல்லாம் இருக்குது, சாமுராய் பாண்ட் இதெல்லாம் அகெயின் யூ கேன் ஹேவ் த ஐடியா. ஏற்கனவே சொன்ன மாதிரி நமக்கு பிளைன் வெனிலான்னு பார்த்தோம். இங்கே பாருங்கள், மசாலா பாண்ட் இந்தியாவில், ருபி டினாமினேட்டட் பாண்ட். An Indian company issues bond denominated in rupees outside India. யூஸ்வலாக இல்லாமல் சின்ன சேஞ்சஸ் பண்ணியிருந்தாக்கா அது பேர் மசாலா பாண்ட். ரைட். வெஞ்சர் கேபிட்டல் ஃபினான்சிங்னா என்னன்னு சொல்லி பார்த்துட்டோம் ஏற்கனவே. ரைட். ஃபினான்சிங் நியூ ரிஸ்கி வெஞ்சர் ப்ரொமோட்டட் பை எ குவாலிஃபைட் ஆண்டர்பிரினர்ஸ். எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொன்னாக்கா, ஈக்விட்டி ஃபினான்சிங் பண்ணலாம், அப் டு 49% ஆஃப் த டோட்டல் கேபிட்டல் ஃபினான்ஸ் பண்ணலாம். சில கண்டிஷன் பேஸ் பண்ணி தான் அவங்க லோன் கொடுப்பாங்க. அவங்களுக்கு இன்கம் கேரண்டியே வர மாதிரி சில விஷயங்கள் செஞ்சு கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் மெயின் கான்செப்ட் இன் வெஞ்சர் கேபிட்டல் ஃபினான்சிங். அசெட் டெட் செக்யூரிட்டைசேஷன். அசெட் டெட் செக்யூரிட்டைசேஷன். ரைட். Asset debt securitization. என்ன சொல்லியிருக்கிறாங்க? It's nothing but recycling of funds. Process of liquidating the illiquid assets or debt. Illiquid assets are debt by issuing marketable securities against them. நான் ஏற்கனவே சொல்லிட்டேனா இல்லையா? என்ன சொன்னேன்?
ஐடிபிஐ பேங்க் என்ன பண்ணியிருக்கிறார், ஹவுசிங் லோன் கொடுத்துருக்குறாங்க, ஹோம் லோன். யாருக்கு? எக்ஸுங்கிறவங்களுக்கு. இப்போ தனக்கு பணம் வேணும்னு சொன்னால் இது விற்க முடியுமா? ஹோம் லோனை விற்க முடியாது இல்லையா? இப்போ ஐடிபிஐ என்ன பண்ணுறாங்க, ஏபிசி அப்படிங்கிறவன்ட்ட இந்த லோனை விற்கிறாங்க. லோனை விற்கிறாங்கன்னு அர்த்தம் இனிமேல் இதுக்குரிய பேமெண்ட்லாம் யாருக்கு போகும்? ஏபிசிக்கு. அதுக்கு ஏபிசி ஐடிபிஐ கிட்ட என்ன கொடுக்கணும்? ஏதாவது ஒரு காம்பன்சேஷன் கொடுக்கணும் இல்லையா? செக்யூரிட்டிஸ் கொடுப்பாங்க. இந்த செக்யூரிட்டிஸை இஷ்யூ பண்ணி பணத்தை கலெக்ட் பண்ணிக்கலாம். இனிமேல் இதுக்குரிய எல்லா இஎம்ஐ யாருக்கு போயிடும்? ஏபிசிக்கு போயிடும். ஐ எம் செல்லிங் மை லெண்டிங் டு சம்படி எல்ஸ். ஓகே, ஹவுசிங் லோனை வந்து நான் இன்றைக்கி சேல் பண்ணி இப்போ கொடுன்னு சொன்னால், சார் 20 வருஷம் நீங்கள் கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு தான் வாங்கினேன் கடனை, இப்போ திரும்ப அடைக்க சொல்கிறீங்க உடனே அப்படி பாவேன். அப்போ இல்லிக்விட் டெட். நாட் ஒன்லி இல்லிக்விட் டெட், இட் மே பி இல்லிக்விட் அசெட்ஸ் ஆல்சோ. அதை தேர்ட் பார்ட்டி கிட்ட கொடுத்துட்டு, அதாவது அது தேர்ட் பார்ட்டி கிட்ட கொடுக்குறேன்னு அர்த்தம் அதோடைய ரெவன்யூலாம் அவன் எடுத்துப்பான், அவ்வளோதான், அவனுடைய கண்ட்ரோலுக்கு போயிடும். அதுக்கு பதிலாக எனக்கு ஏதாவது ஒன்று கொடுக்குறாங்க இல்லையா, தட் மே பி கன்வெர்டட் இன்டு செக்யூரிட்டிஸ். Process of debt securitization. The loans are segregated into relatively homogeneous pool. Probably IDBI கொடுத்த எல்லா லோனில் ஹோம் லோன் மட்டும் என்ன, கார் லோன் என்ன, பர்சனல் லோன் என்ன, அதில் ஹோம் லோனை மட்டும் குரூப்பிங் பண்ணி எவ்வளோ டோட்டல் ஹோம் லோன் இருக்குது, ஹேவிங் எ மெச்சூரிட்டி பீரியட் எனிவேர் பிட்வீன் 10 to 15 years அப்படின்னு குரூப் பண்ணிடுறான். மிச்சத்தில் அவனே வச்சுப்பான், மிச்சம் இல்லை, எல்லாத்தையும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. The basis of pool is type of credit, maturity pattern, interest rate, risk. இதை பேஸ் பண்ணி குரூப்பிங் பண்ணிட்டாங்க. The assets pool are then transferred to a trustee. இது யார்கிட்ட கொடுத்துறாரு? ஏபிசி. இவர் யார்? ட்ரஸ்டி. பா இனிமேல் இதுக்கு ரெவன்யூவில் நீங்கள் எடுத்துங்கன்ட்டார். இவர் யார் அப்படின்னு சொன்னாக்க எஸ்பிவி. இவனுக்கு பேர் என்னது? எஸ்பிவி. ஏபிசிக்கு பேர் எஸ்பிவி, ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள். வெஹிக்கிள் இஸ் அ இன்ஸ்ட்ருமெண்ட் டு செல் எனிதிங் இல்லையா? சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள், எஸ்எல்வி. சேட்டலைட்டை ஸ்பேஸில் லான்ச் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு வெஹிக்கிள் வேணும், அதான் ராக்கெட். ராக்கெட்டில் வச்சு அனுப்புகிறாங்க, ராக்கெட் வந்து டிஸ்மேண்டில் ஆகிடும், அது எரிஞ்சு போயிடும், சேட்டலைட் போய் லான்ச் ஆகிடும். அது மாதிரி இந்த டெட்டை நான் எப்படி லான்ச் பண்ண போகிறேன்? ஐ நீட் அன் என்டிட்டி. அந்த என்டிட்டி பேர் என்னது? ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள். அவன்கிட்ட இதை கொடுக்குறேன் அந்த ட்ரஸ்டி கிட்ட, உடனே அவன் கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறாரு. த ட்ரஸ்டி தென் issues securities which are purchased by the investors. இவர் இந்த செக்யூரிட்டிஸ் யாருக்கு இருந்து வாங்கி கொடுக்குறாரு? கொஞ்சம் மாற்றிக்கலாம். இவர் வந்து பல இன்வெஸ்டர்ஸ் கிட்ட இருந்து செக்யூரிட்டிஸ் வாங்கி நம்ம கிட்ட கொடுத்துட்றாரு. சச் செக்யூரிட்டிஸ் ஆர் சோல்டு. இதுக்கப்புறம் இதை வந்து வெளியில் விற்று பணத்தை வாங்கிக்கிறார். ஓகே, சோல்டு ஆன் த அண்டர்டேக்கிங் வித்தவுட் ரீகோர்ஸ் டு செல்லர், வித்தவுட் ரீகோர்ஸ். ஓகே, ரீகோர்ஸ் என்ன அர்த்தம்? மெச்சூரிட்டி வரைக்கும் நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுங்கிறது தான் ரீகோர்ஸ். திரும்ப என்கிட்ட வந்து நிற்கக்கூடாது. அப்படிங்கிறது வில் சி தட் அலாங் வித் தி இதில் பார்க்கலாம். ஃபேக்டரியில் கோர்ஸ் ரீகோர்ஸ் அப்படிங்கிறத நம்ம அங்கே பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் டெட் செக்யூரிட்டைசேஷன். அட்வான்டேஜ் ஆஃப் செக்யூரிட்டைசேஷன் என்னது? இட் கன்வெர்ட்ஸ் த டெட் இன்டு செக்யூரிட்டிஸ். நான் கொடுத்துருக்கிற எல்லா கடனையும் செக்யூரிட்டிஸாக மாற்றிட்டேன். இட் கன்வெர்ட்ஸ் தட் நான் லிக்விட் அசெட்ஸ் இன்டு லிக்விட் அசெட்ஸ். ஹோம் லோன் 20 வருஷம்னு சொன்னால் அது நான் கரண்ட் லைபிலிட்டிஸ். அதை ஏபிசி கிட்ட கொடுத்து இப்போ என்ன பண்ணிட்டேன், செக்யூரிட்டிஸ் வாங்கிட்டேன், இப்போ கன்வெர்டபிள் லிக்விடாக மாற்றிட்டேன். தி அசெட்ஸ் ஆர் ரிமூவ் ஃப்ரம் த பேலன்ஸ் ஷீட். இது இனிமேல் என்னுடைய அசெட் கிடையாது. எது? ஹோம் லோன் இஸ் நாட் மை அசெட். பேலன்ஸ் ஷீட்லேருந்து வெளியே போயிடுச்சு. அவள் பேலன்ஸ் ஷீட்லேருந்து இந்த அசெட்ஸ் போயிடுச்சு. இட் என்ஹான்சஸ் த பாரோவர்ஸ் கிரெடிட் ரேட்டிங். இவங்ககிட்ட பணம் வருமா வராத டவுட் இருக்கும்போது என்னுடைய கிரெடிட் ரேட்டிங்கை குறைச்சி விடுவோம். அதுபோல் இப்போ எனக்கு என்ன மாறிடுச்சு? செக்யூரிட்டிஸாக மாறி போயிடுச்சு. செக்யூரிட்டிஸாக மாறிச்சுன்னா என்னுடைய கிரெடிட் ரேட்டிங் அதிகமாகிடும். இட் ஓப்பன்ஸ் அ நியூ இன்வெஸ்ட்மெண்ட் அவென்யூஸ். த செக்யூரிட்டிஸ் ஆர் டைட் அப் இன் டிஃபனைட் அசெட்ஸ். இந்த செக்யூரிட்டிஸ் எல்லாமே எதோட லிங்க் ஆனது? டெஃபனைட் அசெட்ஸ். எந்த அசெட்ஸ்? இஎம்ஐ அப்படிங்கிற அசெட்ஸோட லிங்க் ஆனது. ஸோ தட்ஸ் ஹவ் வி வில் ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் த செக்யூரிட்டைசேஷன் ஹியர். இந்த ப்ராசஸ் மட்டும் மைண்டில் வச்சுக்க போதும். Now, so leasing normal theory, leasingல operating lease and finance lease ரெண்டு இருக்கும் இல்லையா? that you have studied already. other types of leases, sale and lease back, leveraged lease எல்லாமே இருக்கு. இதெல்லாம் ஒரு ஐடியாவுக்காக. ஜிடிஆர் இப்போ தான் நான் பேசினேன். ஜிடிஆர்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, குளோபல் டெபாசிட்டரி ரெசிப்ட்ஸ். ஸோ நீங்கள் யூஎஸில் உங்களுடைய ஷேர்ஸ் லிஸ்ட் ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க ஏடிஆர். யூஎஸ் தவிர வேறு ஏதாவது கண்ட்ரியில் பண்ணணும் அப்படின்னா ஜிடிஆர். மற்ற எல்லாமே சேம் லாஜிக்ஸ் தான்.
they sell the shares outside Indian market is called GDR other than US. Okay, அதே அமெரிக்காவில் இருந்துச்சு அப்படின்னாக்கா then it will be falling under ADS. FCCB நான் என்னென்னு டிஸ்கஸ் பண்ணிட்டேன், அதனால் இது தேவை இருக்காது. ECB நான் என்னென்னு ஒரு டேர்ம் பார்த்துங்க. Now the most important concept that I have to put my attention in this all about forfeiting and factoring. மிச்சலமே casual theory இருக்கும். So you have to understand forfeiting and factoring. Forfeit என்ன அர்த்தம்? Forfeit என்ன அர்த்தம்? ஷேர்ஸில் பார்த்தீங்களே forfeiture. ஸோ அதே தான், என்னோட ரைட்ஸை நான் விட்டு கொடுத்தேன்னா அது பேர் வந்து forfeiture. That will be called as forfeiture. Is that clear? Relinquish a right is called forfeit. Or discounting an international trade receivable on a 100% without recourse basis is called forfeiting. Okay. So, India X goods வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு சேல் பண்ணுறார். அவங்க நமக்கு என்ன கொடுத்துருக்கிறார்? அப்புறமா தரேன்னு சொல்லி எழுதி கொடுத்துருக்காரு டேட்டாஸை. ஆர் ட்ரேட் ரிசீவபிள்ஸ். இதை நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணிடுறோம். பேங்க்கில் டிஸ்கவுண்ட் பண்ண தெரியும், இதை அப்படியே டிஸ்கவுண்ட் பண்ணுறீங்க வேற ஒரு தேர்ட் பார்ட்டி, அவர் பேர் ஃபர்ஃபீட்டர். இந்த ப்ராசஸ் பேர் ஃபர்ஃபீட்டிங். ஓகே, அதாவது எனக்கு $1000 வர வேண்டியது இருக்கு, $1000 whatever it may be. இதில் ஒய்ங்கிறவர் என்ன சொல்லுவார்? எனக்கு $1000 இப்பே கொடுத்துருவார். அதுக்கு ஒரு அமௌண்ட் சார்ஜ் பண்ணிட்டு இதை நான் கலெக்ஷன் பண்ணுறதுல நான் பார்த்துக்கிறேன். யார்? ஒய். ஃபாரினில் இருக்கக்கூடிய என்னோட டெட்டார் யாருன்னு தெரியாது, அவன் தரலன்னா எப்படி போய் நான் அலைஞ்சு வாங்குறது? இந்த டென்ஷன்லாம் இருக்கிறத அவாய்ட் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, யார் யாருக்கெல்லாம் ஃபாரினில் சேல் பண்ணணும் அது மொத்தமும் எக்ஸுங்கிறவன்ட்ட விற்றுருவேன். நீ போய் கலெக்ட் பண்ணிக்கோ, எனக்கு பதில் நீ போய் கலெக்ட் பண்ணிக்கோ. அவங்களாம் எனக்கு தர வேண்டிய பணம் இருக்குது, அவங்க தர வேண்டியது இனிமேல் உங்களுக்கு தருவாங்க. நீங்கள் கலெக்ட் பண்ணுறதுக்கு ஃபுல் ரைட்ஸ் நான் சர்டிஃபை பண்ணி கொடுத்துட்றேன். இதெல்லாம் இந்த பேங்க்ஸ் பண்ணுவாங்க இல்லையா, கிரெடிட் கார்டில் இஷ்யூ பண்ணுறாங்க. ஃபாரின் கிரெடிட் கார்ட்ஸ்லாம் இருக்குது. இந்தியாவில் நீங்கள் அந்த கிரெடிட் கார்டு ஸ்வாப் பண்ணுறாங்க, நீங்கள் கொடுக்கலன்னா ஃபாரினர் வந்து உங்கள் வீட்டில் வந்து கலெக்ட் பண்ணி போக முடியுமா? இப்போ மொத்தமும் என்ன பண்ணுவாங்க, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஏஜென்சிக்கிட்ட சேல் பண்ணுவாங்க. எனக்காக நீங்கள் போய் கலெக்ட் பண்ணி வச்சுக்க, எனக்கு ஃபஸ்ட்டு ஃபுல் அமௌண்ட் எனக்கு கொடுத்துருங்க. இந்த ப்ராசஸுக்கு ஒரு பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் வாங்கிக்கங்க, பேமெண்ட் வாங்கிக்கிங்க அப்படிப்பாங்க. திஸ் இஸ் கால் ஃபர்ஃபீச்சர். வித்தவுட் ரீகோர்ஸ்ன்னு சொன்னால், சார் அவன் தரல சார், வாங்க முடியல சார் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப என்கிட்ட வந்து நிற்கக்கூடாது. அது பேர் வித்தவுட் ரீகோர்ஸ். யூ ஷுட் நாட் கெட் பேக் டு மீ அகெயின். யார்கிட்ட? ஒய்கிட்ட. மொத்தமாக எனக்கு $1000 கொடுங்க, உனக்கு ஃபீஸ் எவ்வளோன்னு சொல்லி $50 கொடுத்துறேன். இதுக்கப்புறம் எனக்கு டிஸ்டர்ப் பண்ண முடியாது. இனிமேல் நீ யாரோ நான் யாரோ, இனிமேல் உங்கள் 2 பேருக்கு தான் தொடரும். ரைட். ஃபேக்டரிங்க்கும் ஃபர்ஃபீச்சருக்கும் உள்ள வித்தியாசம். இது ஃபர்ஃபீச்சர். ஃபர்ஃபீட்டிங் இதோட கேஸ் பார்க்கலாம். அடிக்கடி இந்த கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஃபேக்டரிங்கில் சில சமயம் கொஷினாக கூட கேட்டுறாங்க. ஒரு ஐடியாவுக்காக அதை பாருங்க போதும். Now எக்ஸுங்கிறவர் இம்போர்ட்டர், ரைட். இவர் வந்து என்ன பண்றார், அவைலிங் பேங்க் கிட்ட இந்தியாவில் இருக்கக்கூடிய பேங்கர் அவர்கிட்ட கொடுக்குறார் பில், ப்ராமிசரி நோட். இவர்கிட்ட இருந்து எழுதி வாங்கிக்கிறார். அந்த நோட்டை எக்ஸ்போர்ட்டருக்கு கொடுக்குறார். நீங்கள் ஃபாரின்லேருந்து இம்போர்ட் பண்ணீங்கன்னா என்ன நடக்கும்? X being importer, Y being the exporter, or I can have this way, exporter and importer. Or நீங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்றீங்க. நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணும்போது என்ன சொல்றீங்க? உங்க நாட்டில இருந்து ஒரு கேரண்டி வாங்கி கொடுங்க அப்படின்றார்.
இவர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய பேங்கர் கிட்ட போயிட்டு ப்ராமிசரி நோட் கொடுத்து சைன் வாங்கிக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த இம்போர்ட்டர் கொடுக்கலன்னா அவருடைய பேங்கர் வில் ரெஸ்பாண்ட் மீ. நம்ம பேங்கிங் கம்பெனியில் பார்த்தோமா இல்லையா? ஓகே, டிஸ்கவுண்ட்ஸு அதர் ஆப்ளிகேஷன்ஸ்லாம் பார்த்தோம் இல்லையா? பில்ஸ் என்டார்ஸ்டு, டிஸ்கவுண்டட் அண்ட் அதர் ஆப்ளிகேஷன்ஸ். அது மாதிரி இந்த இம்போர்ட்டர் உங்களை யாருன்னு எனக்கு தெரியாது சார், எங்கள் நாட்டில் சிட்டி பேங்க் இருக்குது, உங்களுக்கு தெரியுமா? சிட்டி பேங்க் தான் எனக்கு தெரியும். ஓகே, அவர் ஆத்தரைஸ் பண்ணால் போதுமா? ஓகே. அப்போ இம்போர்ட்டர் குட்ஸை இம்போர்ட் பண்ண பிறகு பேங்க்கில் போய்ட்டு ஆத்தரைஸ் பண்ணி வாங்கிக்கிறார் ப்ராமிசரி நோட்டை. அந்த ப்ராமிசரி நோட்டை எனக்கு கொடுக்குறார். ஓகே, குட்ஸ் விற்றது வந்து ஒரு $1000. அந்த $1000 நான் இவர்கிட்ட இருந்து சர்டிஃபிகேஷன் வாங்கிட்டேன், ப்ராமிசரி நோட். இந்த ப்ராமிசரி நோட்டை நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், என்கேஷ் பண்ண முடியாது. 4 மாதம் 5 மாதம் கிரெடிட் கொடுத்துருக்குறேன். பட் 5 மாதம் வரைக்கும் வச்சுக்கிட்டு திரும்ப அடைய முடியாது. உடனே என்ன பண்ண போகிறேன், ஐம் சிம்பிளி டிஸ்கவுண்டிங் திஸ். யார்கிட்ட? ஃபர்ஃபீட்டர் கிட்ட சேல் பண்ணுறேன். ஃபர்ஃபைட்டர். ஓகே, இவர் பேர் ஃபர்ஃபைட்டர். இந்த பில்லை யார்கிட்ட கொடுத்துட்றேன், இவர்கிட்ட கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு எனக்கு என்ன கிடைச்சிரும், பணம் கிடைச்சிரும். $1000 பில்லு சார், எனக்கு எவ்வளோ கொடுக்குறீங்க? 950 கொடுங்க. டிஸ்கவுண்டிங் ஆஃப் பில், இது வந்து டிஸ்கவுண்டிங் பில், எது? ஃபாரின் பில். ஓகே, தென் ஃபர்ஃபீட்டர் என்ன பண்ணுவார்? ஃபர்ஃபீட்டர் என்ன பண்ணுவார்? இது டே 1, 4 மாதம் கிரெடிட் பீரியட். 1/5/25 அன்னைக்கு இவர் என்ன பண்ணுவார், இந்த பில்லை அவர்கிட்ட கொடுத்துட்டு $1000 வாங்கிப்பார். யார்? ஃபர்ஃபீட்டர். இந்த ப்ராசஸ் வந்து ஆக்சுவலாக என்னவா இருக்கும், நான் ரீகோர்ஸாக இருக்கும். நான் ரீகோர்ஸ்னு என்ன அர்த்தம், திரும்ப என்கிட்ட வந்து நிற்கக்கூடாது. இனிமேல் பொறுப்பே எனக்கு கிடையாது, நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஓகே, நீங்கள் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் படிச்சிருப்பீங்க. கீப் டில் மெச்சூரிட்டி அண்ட் என்கேஷ் இட் லேட்டர் ஆன். அல்லது he can endorse or discount, ரெண்டும் பண்ணலாம் இல்லையா? ஸோ அதனால் அவர் வந்து கீப் டில் மெச்சூரிட்டியும் உண்டு, அல்லது என்டார்ஸும் இருக்கும், அல்லது டிஸ்கவுண்ட் வித் அனதர் பேங்காகவும் இருக்கலாம். எது வேணாலும் பண்ணலாம். ரைட், சி ஃபர்ஸ்ட் நான் இங்கே ஏற்கனவே பேசுகிற மாதிரி குட்ஸ் விற்ற பிறகு இம்போர்ட்டர்கிட்ட எனக்கு ப்ராமிசரி நோட் கொடுங்கன்னு அப்படின்னு கேட்குறேன். ப்ராமிசரி நோட் கொடுக்கும்போது இம்போர்ட்டருடைய ப்ராமிசரி நோட் எனக்கு வேண்டாம், ஏன்னா அது செல்லாது, யாருன்னு எனக்கு தெரியாது. அவன் ஒரு பேங்க்கில் இருக்கிறாருன்னா பேங்க் டு பேங்க் பழக்கம் இருக்கும், அதனால் பேங்க்குடைய ப்ராமிசரி நோட் வாங்கி கொடுக்க சொல்லுவேன். அவன் போய் ரெடி பண்ணி இவர்கிட்ட இருந்து சைன் பண்ணி வாங்கிட்டார். அந்த ப்ராமிசரி நோட் என்கிட்ட கொடுக்குறாரு. நான் அந்த ப்ராமிசரி நோட்டை ஃபர்ஃபீட்டர் கிட்ட கொடுத்து டிஸ்கவுண்ட் பண்ணி வாங்கிட்டேன். ஃபர்ஃபீட்டர் என்ன பண்ணுவார், கீப் டில் மெச்சூரிட்டி அண்ட் அவைலிங் பேங்க்லேருந்து என்கேஷ் பண்ணிக்கலாம், அல்லது செல் டு த குரூப் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ், வேறு யாருக்கிட்ட தரலாம், அல்லது ட்ரேடிங் செகண்டரி மார்க்கெட். செகண்டரி மார்க்கெட் இதை வாங்குறதுக்கு ஆளுங்க இருப்பாங்க, அவங்கள்ட்ட விற்றுட்டு போயிட்டே இருக்கலாம். திஸ் ப்ராசஸ் இஸ் கால்ட் ஃபர்ஃபீச்சர், ஃபர்ஃபீட்டிங் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஃபர்ஃபைட்டிங் அப்படின்னு சொல்லலாம். இது கிளியர்? ஃபேக்டரிங் அப்படிங்கிறது லோக்கலில் வந்துச்சுன்னா அது பேர் ஃபேக்டரிங். ஃபேக்டரிங் வந்து லோக்கல் நடக்குது அப்படின்னா அது ஃபேக்டரிங். ரைட், ஃபேக்டரிங். Now, client or seller புக்கில் இருக்கிறதே ஃபார்மேட்டை நீங்கள் தனித்தனியாக ஒர்க் அவுட் பண்ணுறேன், ஸோ தட் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். கஸ்டமர், ஓகே, இவருக்கு இவர் சப்ளை பண்ணுறார். ஓகே, சப்ளை பண்ணி முடிக்கிறார், பில்லையும் அனுப்பிட்டார். சார் $1000 சார். ரைட், அதுக்கப்புறம் பணம் கொடுக்கணும் இல்லையா? அப்போ என்ன பண்ணுறார் கிளைண்ட்டு, ஃபேக்டர் அப்படிங்கிறவரை டெபிட் பண்ணுறார். அவர்கிட்ட என்ன பண்ணுறார், இவருக்கு சேல் பண்ணியிருக்கிறேன் சார், அவர்கிட்ட நீங்கள் கலெக்ட் பண்ணிவிடுங்க. அந்த பில் டாக்குமெண்ட் இவர்கிட்ட கொடுத்துட்றாரு.
A, இது ஸ்டெப் B. பில் டாக்குமெண்ட் கொடுத்த பிறகு ஃபேக்டர் என்ன பண்ணுவார் அப்படி சொன்னாக்க, ஃபேக்டர் என்ன பண்ணுவார்னு சொன்னால் ஃபுல் அமௌண்ட் தர மாட்டார். ப்ரீ பேமெண்ட் அட்வான்ஸ்டாக இப்போயே கொடுத்துருவார். ஒரு 80% வரைக்கும் கொடுத்துருவார். ஃபுல்லாக தர மாட்டார், 80%. அங்கே வந்து ஃபுல்லாக வந்துடும் 100%. இங்கே வந்து ஃபுல்லாக வராது. இது சி. ஆன் மெச்சூரிட்டி டேட் வந்து ஃபேக்டர் டி கஸ்டமர் கிட்ட பில் கொடுப்பார், பேமெண்ட் ரிசீவ் பண்ணுவார். பேமெண்ட் ரிசீவ் பண்ண பிறகு பேலன்ஸ் பேமெண்ட் கொடுப்பார். பேலன்ஸ் பேமெண்ட் ஆக்சுவலாக 100 ரூபா 1000 ரூபா வர வேண்டியதாக இருந்துச்சு அப்படி சொன்னாக்க எடுத்த உடனே ஒரு 800 ரூபா கொடுத்துருவார். இன்னொரு 200 ரூபா தர வேண்டியது இருக்கு இல்லையா? மைனஸ் வாட் ஃபீஸ் மைனஸ் ப்ரீ பேமெண்ட் பண்ணதுனால இன்ட்ரெஸ்ட். இது ஒரு 20 ரூபா, இது ஒரு 40 ரூபா லெஸ் பண்ணிட்டு 140 ரூபா அப்போ எடுத்துருவார். சப்போஸ் கஸ்டமர் 1000 ரூபா தர வேண்டிய இடத்துல வெறும் 930 தான் கொடுத்துருக்கிறார், பேலன்ஸ் 70 தரல, பேட் டெட். கேன் ஈ டிடெக்ட் தட் 70 rupees சார் அப்படின்னா நோ, இன் ஜென்ரல். ஏன்னா பணம் வரல நீ தான் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு சொன்னாக்க நான் ரீகோர்ஸ். அது பேர் என்னது? நான் ரீகோர்ஸ். நம்ம ஏற்கனவே பார்த்தோமா இல்லையா போனதில்லை, அதே தான் இங்கேயும். சப்போஸ் அவன் தரலன்னா ஓகே என்னால் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது, அதையும் நான் சப்ராக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாக்கா அது ரீகோர்ஸ், வித் ரீகோர்ஸ். எப்படி நம்ம இதில் படிச்சிருப்போம் இல்லையா, கன்சைன்மெண்ட்டில் டெலிகேட்டரி கமிஷன் தான் எது வாங்க மாட்டாங்க, இதை அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பேட் டெட் நீங்கள் தான் பார்க்கணும். அது மாதிரி இன் ஜென்ரல் நான் ரீகோர்ஸ். ஃபர் ஃபீச்சரில் எப்போதுமே நான் ரீகோர்ஸ் தான். ஆனால் ஃபேக்டரிங் வரும்போது டிஃபால்ட் நான் ரீகோர்ஸ், ஆனால் வித் ரீகோர்ஸ் பாசிபிள். ரைட். ஸோ ஃபேக்டரிங் இஸ் அன் ஆல்டர்னேட்டிவ் இன்-ஹவுஸ் மேனேஜ்மெண்ட் ஆஃப் ரிசீவபிள்ஸ். இதுதான் இதோட லாஜிக். இஸ் தட் கிளியர்? ஃபேக்டரிங் கேஸில். Now let's see few more theory regarding the factoring. Types of factoring: recourse factoring, non-recourse factoring. Non-recourse or full factoring default, where the factor finances the seller and bears a bad debt. Recourse factoring இருந்துச்சுன்னா bad debt loss வேற வழி இல்லை, நம்ம அக்கௌண்ட் அட்ஜஸ்ட் பண்ணிடுவாங்க. அட்வான்ஸ் ஃபேக்டரிங் யூஸ்வலாகவே அட்வான்ஸ் கொடுத்துருவாங்க ஒரு பார்ட் நம்பர். இன்வாய்ஸ் டிஸ்கவுண்டிங்னு சொல்லலாம் அது பேர். இதெல்லாமே டைப்ஸ் ஆஃப் ஃபேக்டரிங். எவ்வளோ மொத்த வேல்யூ இருக்கோ அதில் ஒரு பார்ட் நான் எடுத்துகிட்டு மிச்சம்லாம் உங்களுக்கு கொடுத்துருவேன். ஓகே, இதுதான் மெயின் அட்வான்டேஜ் ஆஃப் ஃபேக்டரிங்லாம் ஈஸியாக நீங்கள் இனிமேல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். காஸ்ட் ஆஃப் ஃபேக்டரிங் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கமிஷன், அட்வான்ஸ் கொடுத்ததுனால இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணிப்பேன். இன்கேஸ் ஆஃப் ரீகோர்ஸ், வித் ரீகோர்ஸாக இருந்தால் பேட் டெட்டும் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து டிடெக்ட் பண்ணுவேன். ஃபேக்டரிங்க்கும் ஃபைட்டிங்க்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா, ப்ரீ பேமெண்ட் ஃபேக்டரிங்கில் 80%, இங்கே 100% முடிஞ்சு போச்சு மொத்தமாக டிஸ்கவுண்ட். இதுக்கப்புறம் உங்கள்கிட்ட நான் வரவே மாட்டேன். டிஃபால்ட் வந்துச்சுன்னா ஃபேக்டரிங்கில் வந்து கவுண்டர் பார்ட்டி, ஃபர்ஃபிட்டிங்கில் வந்து பேங்க். ஓகே, கவுண்டர் பார்ட்டினா திரும்ப எங்கிட்ட வர வாய்ப்புகள் இருக்குது, அங்கே அப்படி கிடையாது. ஃபர்ஃபிட்டிங்கில் பேங்க் தான் பார்த்துப்பாங்க. கிரெடிட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபேக்டரிங்கில் அஃப்கோர்ஸ் வில் கிவ் த டீட்டெயில்ஸ். ஃபர்ஃபிட்டிங்கில் மொத்தமும் நீங்கள் யாரோ நான் யாரோ, மொத்த அமௌண்ட்டு நான் வாங்கிட்டு இனிமேல் நீங்கள் யாரோ நான் யாரோ தான், நான் ப்ரொவைடட். அட்வான்ஸ் ஃபேக்டரிங்கில் வந்து ஷார்ட்டாக 3 மாதம் 4 மாதத்துக்கு கொடுக்கலாம். ஃபர்ஃபிட்டிங் கான்செப்ட் வந்து எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னாக்கா லாங் டர்மாக இருக்கும். ஸோ வித் தட் ஆல் த தியரி ரிலேட்டட் டு திஸ் சாப்டர் இஸ் ஓவர். ஸோ ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் 100% covered. You just try to solve additional illustration from your instrument material and write the test also. Okay.